For today's meditation, இன்றைய தியானத்துக்காக can we all turn a Bible to the Gospel of Luke chapter 18 verses 11 to 13. My brother Boaz is going to read it for you in Tamil. எல்லாரும் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை வாசிக்க கேட்போம். 11 to 13. 11 முதல் 13 வரை. Yes. பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாய் என் மேல் கிருபையாயிரும் என்றான். Hallelujah. Hallelujah. We see here the parable from the very mouth of our dear Lord and Savior Jesus Christ. நம்முடைய அருள்நாதரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து தம் திருவாய் மலர்ந்து சொன்ன ஒரு உவமையை இங்கே பார்க்கிறோம். Most of the time our Lord and Savior Jesus Christ spoke through parables. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அதிகமான நேரங்களில் உவமைகள் மூலமாக தான் பேசினார். Though it looks as a parable, surely I know it is a real incident that has happened somewhere in a season of time. உவமையாக இது சொல்லப்பட்டிருந்தாலும் கூட நிச்சயமாகவே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இடத்தில் நடந்த உண்மை சம்பவமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். In this parable, இந்த உவமையில் we see that two men come to the temple of our living God to pray unto our God. 2 மனுஷர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து தேவனை நோக்கி ஜெபிக்க வருவதை பார்க்கிறோம். The first man is a Pharisee. வந்த முதல் மனிதன் பரிசேயன். Now he goes into the temple of the living God and start praying like this. பரிசேயன் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக வந்து இப்படி ஜெபிக்கிறான். It is said in 11 and 12. 11-12 இப்படி சொல்லுகிறது. The Pharisee stood and prayed thus within himself, God, I thank thee that I am not as other men or extortioners, unjust, adulterers, or even as this publican. I fast twice in the week and I give tithes of all that I possess. பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போல் இல்லாமலும் இந்த ஆயக்காரனைப் போல் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். எனக்கு உண்டானதெல்லாம் தசமபாகம் கொடுத்து வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். Is not his prayer very beautiful? இவனுடைய ஜெபம் ரொம்ப அழகாக இருக்கிறது அல்லவா? When you read his prayer, nobody will think wrong about his prayer. இந்த மனுஷனுடைய ஜெபத்தை படிக்கிற யாருமே இதில் ஒரு தவறையும் பார்க்க மாட்டார்கள். The words that he used surely says he must be a very righteous man. அந்த மனிதன் ஜெபத்தில் பயன்படுத்தின வார்த்தைகள் உண்மையாகவே அவன் நீதிமானாகத்தான் இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறது. Because he says that he is not extortioners, unjust, and adulterers. ஏன் நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரரைப் போல் இல்லை என்கிறான். And also he says I fast twice in the week and I give tithes of all that I possess. அதோடு வாரத்தில் 2 தரம் உபவாசம் பண்ணுகிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்கிறான். Surely this man would have not lied because he knows he's praying to the almighty true living God. நிச்சயமாகவே சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள மெய்யான தேவனை நோக்கி ஜெபிக்கிறபடியால் இந்த மனுஷன் பொய் சொல்லி இருக்க மாட்டான். Of course he must not be an extortioner, unjust, and an adulterer. உண்மையாகவே ஒரு பரிகாரனாகவோ அநியாயக்காரனாகவோ விபச்சாரக்காரனாகவோ அவன் இருந்திருக்கவே மாட்டான். He must be 100% sure that he fasted twice a week and also he gave tithes of all that he possessed. வாரத்துக்கு 2 தரம் உபவாசிக்கிறதிலும் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறதும் அவனுக்கு 100% நிச்சயம் உண்மை உண்டு. What a wonderful prayer! What a prayer! It looks like a prayer of a very righteous man. பார்க்கும்போதே மிக நீதிமானுடைய ஜெபம் போல் தோன்றுகிறதே, எவ்வளவு அற்புதமான ஒரு ஜெபம் இது. But people of God, ஆனாலும் தேவ ஜனங்களே, brothers and sisters, அன்பு சகோதர சகோதரிகளே, if you continue to read these verses, தொடர் வசனங்களை படிப்போம் என்றால் Bible says வேதாகமம் சொல்கிறது that God rejected the prayer of this man. இந்த பரிசேயனுடைய ஜெபத்தை தேவன் புறக்கணித்து விட்டார். God rejected the prayer
unfair by rejecting the wonderful prayer of this man who looks like a very righteous man. உண்மையாகவே இதை குழப்பமடைய செய்து பிரமித்து போய் ஆண்டவராக இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, மிகவும் நீதிமானை போல் தோன்றுகிற இந்த மனுஷனுடைய ஜெபத்தை நீ நிராகரித்தது நியாயமில்லை போல் தெரிகிறது என்று கூட கேட்டேன். Lord, is he not a good man who says he's not extortioner, unjust and adulterer man? உங்களுடைய சமூகத்தில் நான் பரிகாரம் இல்லை, நியாயக்காரன் இல்லை, விபச்சாரக்காரன் சொல்லும் பொழுது இவன் நல்ல மனுஷன் இல்லையா? Is it not good to be a man like that? இப்படி ஒரு நல்ல மனுஷனாக இருப்பது நல்லதில்லையா? Not only that, he also says he fasts twice a week and give tithes of all that he possesses. அது மாத்திரமல்ல, வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன், சம்பாதித்தெல்லாம் தசமமாக கொடுக்கிறேன் வேற சொல்றானே. Is this action not the action of a very good righteous man? இவனுடைய இந்த கிரியை செயல் ஒரு நல்ல நீதிமானுடைய செயல் இல்லையா? How can you reject such a prayer? இப்படிப்பட்ட ஜெபத்தை எப்படிமா நீங்க புறக்கணிச்சீங்க? It looks that as if you are not saying he's unfair, as if you are unfair by rejecting the prayer of this man. இந்த மனுஷனுடைய ஜெபத்தை புறக்கணித்ததை வைத்து பார்க்கும் பொழுது அது நியாயமில்லாதது போல் தெரிகிறதே என்றேன். நீர் நியாயமில்லாதவர் போல நியாயமில்லாதவன் சொல்ல அம்மாடி தெரியுதே. Hallelujah. Hallelujah. You know, but something was telling inside me. ஆனாலும் எனக்குள் ஏதோ ஒன்று சொல்லிக்கொண்டே இருந்தது. God will never make a mistake. ஒருபோதும் தேவன் தப்பியும் தவறிழைக்க மாட்டார். Hallelujah. Hallelujah. You will make mistake. நீங்கள் தவறு செய்வீர்கள். I will make mistake. நான் தவறு செய்வேன். This brother will make a mistake. இந்த சகோதரன் தவறு செய்வார். My wife will make a mistake. மனைவியும் தவறு செய்வார்கள். Any saint will make a mistake. எந்த பரிசுத்தவானாக இருந்தாலும் தவறுவது இயல்புதான். But Jesus will not make a mistake. Our God in heaven will not make a mistake. ஆனால் இயேசுவானவரோ ஒரு தவறும் செய்யவே மாட்டார். பரலோக தேவன் தவறு செய்யவே மாட்டார். Hallelujah. Hallelujah. So if God would have rejected the prayer of this Pharisee, there is something wrong in his prayer. ஆகவே இந்த பரிசுத்தனுடைய ஜெபத்தை தேவன் புறக்கணித்திருக்க வேண்டும் என்றால் அவன் ஜெபத்தில் ஏதோ ஒரு தவறு இருந்தே ஆக வேண்டும். Though his prayer looks beautiful, righteous, holy, பார்ப்பதற்கு அவன் ஜெபம் அழகானதாய், நீதி நிறைந்ததாய், பரிசுத்தமானதாய் தோன்றினாலும் there is something wrong somewhere. எங்கேயோ தவறு நிச்சயம் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. தமிழ் எப்படி சொல்லுவோம் தெரியுமா? எங்கேயோ இடிக்குது. Hallelujah. Hallelujah. நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்படிதான் சொல்லணும். எங்கேயோ ஏதோ இடிக்குது. ஆமென். ஆமென். And I started pestering God. You must tell me the reason for why you rejected the prayer of this man. ஆண்டவரே, இந்த மனுஷனுடைய ஜெபத்தை நீர் ஏன் புறக்கணித்தீர் என்ற காரணத்தை கட்டாயம் எனக்கு சொல்லவே வேண்டும் என்று For a long time I never received the answer. ரொம்ப நாள் பதில் வரலங்க. One day the Holy Spirit spoke to me. ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் பேசினார். Said, my son, do you want to know why God rejected the prayer of this man? மகனே, இந்த மனுஷனுடைய ஜெபத்தை தேவன் நிராகரித்தார் உனக்கு தெரியுமான்னு கேட்டார். I said, yes, dear Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே சொல்லும் என்றேன். You must reveal to me. எனக்கு இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டும். And he told me, பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், if you want to know the reason why God rejected his prayer, you read his prayer again and again. இந்த மனுஷனுடைய ஜெபத்தை தேவன் ஏன் நிராகரித்தார் என்ற காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் திரும்ப திரும்ப அவருடைய ஜெபத்தை படித்து பாருங்க. Hallelujah. Hallelujah. I tell you, sometimes we read Bible like a story book. நான் சொல்றேன், சில நேரம் பரிசுத்த வேதாகமத்தை கதை புத்தகம் மாதிரி படிச்சிட்டு போயிடும். If you read it like a story book, you will not understand. கதை புத்தகம் போல படிச்சா ஒண்ணும் புரியாது. Sometimes even if you don't understand, சில நேரம் ஒண்ணுமே புரியவில்லை என்றாலும் keep on reading it. படிச்சிட்டே இருங்க. Keep on reading it. அதை படித்துக் கொண்டே இருங்க. Keep on reading it. படிச்சிட்டே இருங்க. Keep on reading it. படிச்சிட்டே இருங்க. All of a sudden God will open your eyes to understand the word. திடீரென்று அந்த வசனத்தை புரிந்து கொள்ளும்படி உங்கள் மனக்கண்களை கர்த்தர் திறப்பார். God opened my eyes. தேவன் மனக்கண்களை திறந்தார். And God showed me two blunder mistakes in his prayer that made God to reject his prayer. தேவனே அந்த மனுஷனுடைய ஜெபத்தை நிராகரிக்கும்படி செய்த அந்த மனுஷனுடைய ஜெபத்தின் 2 பெரும் பாதகங்களை கர்த்தருக்கு காண்பித்தார். 2 பெரிய தப்பு. Hallelujah. Hallelujah. Blunder mistake. 2 பெரிய தப்புங்க. Amen. ஆமென். You know what is that? அது என்ன தெரியுமா? How many of you want to know that தப்பு? எத்தனை பேர் அந்த தப்பை தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? எல்லாம் கை வைத்துங்க. எனக்கு தெரியும் நம்ம ஆளுங்களுக்கு மற்றவங்க தப்பு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. Hallelujah. சொல்லுங்க சிஸ்டர், யாருக்கும் சொல்ல மாட்டேன், நான் தானே உங்க ஃப்ரெண்டு தானே, சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, என்னாச்சு, என்ன நடந்தது? Hallelujah. Okay, this God himself reveals, so no problem. இது பிரச்சனை, தேவனே வெளிப்படுத்துற தப்பு தானே சொல்லலாம். Amen.
உங்களுக்கு தெரியுமா என்னன்னு? If you read his prayer again, அவன் ஜெபத்தை திரும்ப படிச்சீங்கன்னா, look at his prayer. அவன் ஜெபத்தை பாருங்க. The Pharisee stood and prayed thus with himself, God, I thank thee that I am not as other men are, extortioners, unjust, adulterers, or even as this publican. I fast twice in the week. I give tithes of all that I possess. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரைப் போலவும் இதோ இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசம பாகம் செலுத்தி வருகிறேன். நல்லா கவனிங்க. அவன் என்ன சொல்றான்? I thank thee. God, I thank thee. தேவனே, நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். I am not as other man. நான் மற்ற மனுஷரைப் போல இல்லை. I fast twice in the week. நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். I give tithes. நான் தசம பாகம் கொடுக்கிறேன். Of all that I possess. எனக்கு உண்டாயிருக்கிற சம்பாத்தியத்தில் எல்லாம் கொடுக்கிறேன். Hallelujah. Hallelujah. வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்றான்? அப்பா, நீங்க அறிவாளிங்கப்பா. ஆமென். பாஸ்டர்மா நல்ல சபை கொடுத்திருக்கிற. ஆமென். டக்குன்னு குடிக்கிறாங்க பாருங்க. வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்றான்? நான் 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 நான். Hallelujah. Hallelujah. I. Amen. Amen. நான். Nothing wrong to be a holy man, a righteous man, a good man. பரிசுத்தவானாய், நீதிமானாய், நல்ல மனுஷனாய் இருப்பதில் தவறு ஒன்றுமே இல்லை. That only God has called us. அதுக்காக தேவன் நம்மை அழைத்ததே. Nothing wrong in fasting and giving tithes, which is a great blessing when you do that. உபவாசித்து தசமா கொடுப்பது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறபடியால் அதை செய்வதில் தவறு ஒன்றுமே இல்லை. But this man, ஆனா இந்த மனுஷனை பாருங்க, was going and speaking high about his deeds before the most holy God, before the most righteous God. மகா பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக போய் நின்று, மகா நீதியுள்ள நீதிபதிக்கு முன்பாக நின்று தன்னுடைய பரிசுத்த நீதியை மேன்மையாய் பெரிதாய் பேசினார். Hallelujah. 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 பரிசேயனே, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்குண்டா. நீ யாருக்கிட்ட போய் ஜெபம் பண்ற? அவர் யார் தெரியுமா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், இரவும் பகலும் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்படுகிறவர். ஆமென். பரிசுத்தத்துல உன்னதமானவர், நீதியில உன்னதமானவர், நியாயத்துல உன்னதமான தெய்வத்தினிடத்துல போய் உன் நீதிய நீ தம்பட்டம் அடிச்சு பெருமையா சொல்றிய, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். Hallelujah. Hallelujah. I tell you today, நான் சொல்லுவேன், if you go and show your righteousness to God to get an answer from God, தேவனிடமிருந்து பதிலை பெறும்படி நீங்கள் போய் உங்கள் நீதியை தேவனிடமே காண்பித்தால், if you show your fastings, if you show your tithing, if you show your good actions to God to get an answer, தேவனிடமிருந்து பதிலை பெறும்படி உங்கள் தசம பாகத்தை, உங்கள் உபவாசத்தை, உங்களுடைய நல்ல சுபாவத்தை பெரிதாய் காண்பித்தால், if you show your righteousness to God to get an answer from prayer, ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக் கொள்ளும்படி உங்கள் நீதியை தேவனுக்கு முன்பாக விளங்க பண்ணினால், அப்ப கர்த்தர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன் நீதி எல்லாம் எனக்கு முன்பாக அழுக்கான கந்தை தூக்கி போடுன்னு. என்ன சொல்லுவாரு? அழுக்கான கந்தை. அழுக்கான கந்தை. அது ஒரிஜினல் பாஷையில அந்த இங்க வந்து மங்களமா எழுதி இருக்கிறாங்க, அழுக்கான கந்தன்னு. அந்த ஒரிஜினல் பாஷையில, எபிரேய பாஷையில அது என்ன எழுதிக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு முடியாது, வெளியே சொல்ல முடியாது. அவ்வளவு அசிங்கமான ஒரு வார்த்தை இது. ஏன்னு கேட்டீங்கன்னா அதுதான் நம்முடைய நீதி. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். ஆமென். அம்மா, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. உபவாசம் இருங்க, தப்பு கிடையாது. ஹalleluya. ஹalleluya. நான் சொல்றேன், ஆண்டவருடைய கிருபையினால, தேவ கிருபையினால என்ன மாதிரி இங்க உபவாசம் எடுத்தவங்க யாருமே இருக்க முடியாது. அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க அக்கா, அவங்களுடைய வீடு குயின் எலிசபெத் ரோடா, கியூன் விக்டோரியா ரோட்ல இருக்குது.
அவங்க வீட்டுல அப்போ வந்து எல்லாமே ஓடு வீடு தான். கர்த்தர் அங்க நடத்தி 3 வாட்டி 40 நாள் எடுக்க வச்சார் உபவாசம். 3 வாட்டி எடுத்தா பரவாயில்ல, ஒவ்வொரு உபவாசத்துக்கும் மத்தியில் எவ்வளவு தெரியுமா கேப்பு? 10 நாள் தான். 40 நாள் ஒண்ணுமே கிடையாது. தண்ணி டீ காஃபி தான், எதுவுமே கிடையாது. ஒரு ரூம்ல, அவங்களுக்கு ஒரு ரூம் இருந்தது, அந்த ரூம்ல அடைஞ்சு கிடப்போம், அவ்வளவுதான். சரி 40 நாள் முடிச்சிட்டோம், சந்தோஷமா வந்தா 10 நாள் தான் கேப் கொடுப்பார் ஆண்டவரே. 10 நாள் தான் கேப். அடுத்தது மறுபடியும் ஒரு 40 நாள் வந்துட்டோம். இன்னொரு 10 நாள், 3வது 40 நாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் கர்த்தர்கிட்டே நான் கோச்சிக்கினேன். ஏன்னா நான் சின்ன வயசுல பயங்கரமா சாப்பிடுவேன். ஆமென். சின்ன வயசுல பாத்தீங்கன்னா வெளியே போய் கிரிக்கெட் விளையாண்டு வந்து சாப்பிடுவேன், மறுபடியும் போய் விளையாண்டு வந்து சாப்பிடுவேன். எங்க அம்மாவுக்கு தெரியும், நைட்ல எழுப்பி நானு சாப்பாடு கேட்பேன். எப்பவுமே பானையில சட்டியில சாப்பாடு, மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாம் வச்சிருவாங்க. சில டைம் நைட்டு 2 மணிக்கு பசி இருக்கும். ஏஞ்சி எல்லாத்தையும் உருட்டி பரட்டி சாப்பிடுவேன். எங்க அப்பா வந்து தூக்கம் இல்லாம ஏஞ்சிருவாரு. அந்த உருட்டுல ஏஞ்சி சொல்லுவாரு, ஏமா இவனுக்கு எதுக்கு நீ பானையில எல்லாத்தையும் விற்கிற? நைட்டு 2 மணிக்கு பேய் மாதிரி ஏந்தி சாப்பிடுற மாதிரி. அல்லேலூயா. அப்படி சாப்பிடுற ஆள 3 வாட்டி 40 நாள் உபவாசம், எலும்புகள் எல்லாம் எண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு சென்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் யோசிக்கிறேன், ஒருவேளை பூந்தமல்லிக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் கொடுக்குது. ஆமென். மெட்ரோ ஸ்டேஷனு, டிமார்ட், டார்லிங், அல்லேலூயா, உங்க இடமே மாறிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு. அதனால உபவாசத்தை நான் குற்றப்படுத்தவில்லை, உபவாசம் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். உபவாசத்திற்கு மிகுந்த பலன் இருக்கிறது. உபவாசம் பண்ணாத நான் சொல்லல, உபவாசத்துல வல்லமை இருக்கிறது, உபவாசத்துல பலன் இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஆனா எல்லாருமே உண்மையா அப்படி உபவாசிக்கணும்னு நான் சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆந்திர பிரதேசல ஒரு அம்மா ஊழியம் செய்யற அம்மா தான். அவங்க வெள்ளை புடவை கட்டி நல்லா ஊழியம் செய்வாங்க. காலில் செருப்பு கூட இருக்காது. செருப்பு இல்லாம கிராமத்துக்கு எல்லாம் போய் நடந்தே போய் ஊழியம் செய்வாங்க. ஆனா அவங்க எப்பவுமே ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னால காலையில வந்து ஆந்திரால என்கிட்ட ஜெபம் பண்ண தான் போவாங்க. ஒரு நாள் பயங்கரமான வெயில், காலையில 10 மணிக்கு அடிக்குது வெயில். ஆந்திராலாம் பாத்தீங்கன்னா எப்படி வெயில் அடிக்குன்னு கேட்டா, இங்க பரவாயில்ல, ரோட்ல நடந்தீங்கன்னா காதுல யாரோ பிளேடு போட்டு அறுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த ஆந்திரால மே மாசத்துலாம் கைமுட்டை கட்டிங்கன்னு நடப்பாங்க. அவ்வளவு பயங்கரமா இருக்கும் வெயில். காலையில வந்துச்சு. அந்த அம்மா பேர் சந்தோஷமா. அல்லேலூயா. அய்யగారు பிரார்த்தனை చేయండి. ஐயா ஜெபம் வந்துருச்சுங்க. தமிழுக்கு பரவாயில்ல, தெலுங்கு தெரிஞ்சுக்கிறீங்க. அல்லேலூயா. நான் சொன்னேன், சந்தோஷமா பயங்கர வெயில்ல வந்திருக்க, உன்னை பார்த்தா எனக்கு பரதாம இருக்கு, ரொம்ப டயர்டா இருக்கிற, நான் ஜெபம் பண்றேன், கவலைப்படாத. அதுக்கு முன்னால காலங்காத்தான் நீ வந்திருக்கிறதுனால எங்க வீட்டுல நாங்க உப்புமா செஞ்சிருக்கிறோம், கொஞ்சம் உப்புமா சாப்பிட்டு பலன் பெற்றுக்கொள்ள, அதுக்கப்புறம் வந்து நான் ஜெபம் பண்றேன். ஐயோ உப்புமா நான் சாப்பிட மாட்டேன். எதுக்குமான்னு கேட்டேன். நான் 90 நாள் உபவாசத்துல இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 90 நாளா? பைபிள்ல 90 நாள் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் சொன்னேன், சரி பரவாயில்ல சந்தோஷமா, கொஞ்சமாவது சாப்பிடு, ஏசப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. கொஞ்சம் உப்புமாவது சாப்பிடு, ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கிறவங்கள பார்த்தா பயமா இருக்கு, நீ மயக்கடிச்சு வந்துருவியோன்னு. அப்படி தலை சொரிஞ்சுது. சொரிஞ்சிட்டு சொல்லிச்சு, ஐயா நீங்க பெரிய ஊழியக்காரு, நீங்க சொல்லி நான் சாப்பிடலன்னா அது நல்லா இருக்காது, நீங்க சொல்றதுனால சாப்பிட்றா, நிறைய கொடுக்காதீங்க, கொஞ்சம் உப்புமா கொடுங்கன்னு சொல்லிச்சு. அவ்வளவுதான் பாஸ்டர்மா கூட. நான் சொன்ன பசங்க, நானி கொஞ்சம் உப்புமா பாஸ்டர்மா கொடு. யாரு? சந்தோஷமா கொடு. சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டு சொல்லிச்சு, ஐயா இப்படிப்பட்ட ருசியான உப்புமா ஆந்திரால எங்கேயுமே நான் சாப்பிட்டது கிடையாது, அவ்வளவு நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் குடிக்கிறீங்களா? நான் சொன்னேன், நீ எவ்வளவு வேணா சாப்பிட்டு சந்தோஷமா, ஒண்ணு இன்னும் கொஞ்சம் கூட சந்தோஷமா பிடிச்சிருக்கு கொடுத்து. அப்ப நான் சொன்னேன், சந்தோஷமா இப்படியே நீ சாப்பிட்டீங்கன்னா தொண்டை அடிச்சுக்கும், அதனால ஏதாவது கொஞ்சம் குழம்பு உனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும், உன் தொண்டை இல்லைன்னா உப்புமா எதுவும் இல்லாம சாப்பிட்டா தொண்டை அடைக்கும். எங்க வீட்டுல இன்னைக்கு வந்து மட்டன் குழம்பு செஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. கொஞ்சம் மட்டன் குழம்பு சேர்த்துக்கோன்னு சொன்னேன்.
ஐயோ ஐயா, நான் உபவாசத்துல உப்புமா சாப்பிட்டதே பெரிய பாவம், நீங்க வேற மட்டன் குழம்பு வேற சொல்றீங்க. உப்புமாவை சாப்பிட்டல அப்புறம்னா கொஞ்சம் மட்டன் குழம்பு சேர்த்துக்கணும் அப்படி தலைய சொல்லி, சரியா நீங்க சொன்னா நிறைய கொடுக்காதீங்கயா, போட்டோம் இவ்வளவுதான் போட்டோம், சாப்பிட்டுச்சு. என்ன ருச்சியா, நாம அது இருக்கு, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் கட்சியில இவ்வளவு உப்புமா இவ்வளவு மட்டன் கறி. கத்தருக்கு நாங்க அதுக்கு ஒரு பேர் வச்சோம், உப்புமா உபவாசம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, உபவாசித்தா தான் கர்த்தர் ஜெபம் கேட்பார்னு பைபிள்ல எங்கேயுமே இல்லை. என்னடா ஒரு வித்தியாசமா சொல்றாரு. பைபிள்ல ஜெபம் கேட்கப்படும்னா என்ன எழுதிருக்கு தெரியுமா? என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா. ஜெபத்துல நீங்கள் எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் அவைகள் உங்களுக்கு. அப்போ ஜெபம் கேட்கப்படணும்னா உபவாசமும் அதுவும் முக்கியம் கிடையாது. மெயினா இயேசு நாமத்துல கேட்கணும். இரண்டாவது கேட்கிறத பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசம். இது ரெண்டும் தான் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் சில வேளை உபவாசம் ஊழியத்துக்காக நடத்தும், ஊழியத்திற்காக ஆயத்தப்படுத்துவதற்காக, ஊழியத்துல பலப்படுத்துவதற்காக கர்த்தரை நடத்துவார். நீங்க இருங்க, ஆனான்னு சொல்லல. ஆனா ஏதாவது பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தரிடத்துல ஒரு ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உபவாசிப்பது என்னுடைய வழக்கம் அல்ல, என் மனைவியுடைய வழக்கம் அல்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்க உபவாசித்தீங்க. நான் எப்பவுமே வசனத்தை தான் பின்பற்றுவேன். அல்லேலூயா. வசனத்தின்படி என் நாமத்துல எது கேட்டாலும் உங்களுக்கு சொல்லுங்க. அப்ப இயேசு போய் சொல்லுவாரா? என் நாமத்துல கேட்டா கொடுக்குறேன், அப்புறம் எதுக்கு நீ உப்புமா சாப்பிட்டுக்கணும், அதை சாப்பிடணும், உபவாசம் சொல்லி போய் சொல்லிக்கணும், எதுக்கு இதெல்லாம்? கர்த்தருக்கு சிலது உபவாச ஜாபத்துக்கு வரோம், வீட்டுல 22 வடை சாப்பிட்டு வரோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதெல்லாம் எதுக்கு? கர்த்தர்கிட்ட நீ இருக்கிறபடியே சாப்பிடுமா, நல்லா சாப்பிட்டு வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ஜெபத்தை கேட்கிறதுக்குனே அவர் ஆசையா இருக்கிறார். நீ கேட்க மாட்டியானே என்ன செய்யறாரு? உட்கார்ந்து ஆவலா இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. உடலை வருத்திக்கின்னு அப்படியே உபவாசம் இருந்தாதான் உனக்கு நான் இதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுகிற தேவன் அல்ல. ஆமென். கர்த்தருக்கு நான் உபவாசத்துல பயங்கரமா உபவாசம் இருந்தோம், உபவாசத்துக்கு விரோதமா நான் பேசல, தப்பா எடுத்துக்கொள்ளாது. நான் சொல்றதை சரியா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் உங்களை நடத்தினால் உபவாசம் இருங்க. ஆமென். ஆமென். சில வேளை ஊழியத்திற்காக சில காரியங்களுக்காக கர்த்தர் உபவாசம் விப்பார், இல்லைன்னு சொல்ல. அல்லேலூயா. ஆனா ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக, ஒரு பதிலை பெற்றுக்கொள்வதற்காக உபவாசம் என்பது நான் நம்ப மாட்டேன், நீங்க நம்ம நம்பிக்கீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கைத்தட்டுங்க பார்க்கலாம். Now this man இப்போ இந்த மனுஷனை பாருங்க, was going and just speaking about his righteousness to God. தேவனிடமே போய் தன்னுடைய நீதியை தேவனிடத்தில் பெரிதாய் பேசுகிறார். Hallelujah. Hallelujah. Which made even God to reject his prayer. அதுதான் தேவனுடைய ஜெபத்தை நிராகரிக்க செய்து விட்டது. The problem is today, பிரச்சனை என்னவென்றால் Christians don't even know why they are righteous. ஏன் தாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறார்கள் என்ற உண்மை கூட கிறிஸ்தவர்களுக்கு தெரியவில்லை. They are doing the same mistake this man did. இந்த மனுஷன் செய்த இதே தவறை இன்றைய கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். He thought God will get cool, God will get happy if he speaks about his good works, righteous works. தன்னுடைய நீதியான நற்கிரியைகளை குறித்து தேவனுக்கு முன்பாக பேசினார், தேவன் உச்சி குளிர்ந்து விடுவார், இதயத்தில் இதமாய் தனக்கு கனிவாக நினைத்து கொண்டார். Finally what happened? கடைசியா நடந்தது என்ன? God even rejected his prayer. தேவன் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளிவிட்டார். Today even Christians don't know why they are righteous. ஏன் தாங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளா நீதிமான்களாய் இருக்கிறோம் என்று கிறிஸ்தவர்களுக்கு எனக்கு தெரியவில்லை. Today இன்னைக்கு நான் சொல்றேன், some people think they are righteous because they fast many times. Some people think they are righteous because they fast many times. அநேக முறை தாங்கள் உபவாசிக்கிறபடியால் தாங்கள் நீதிமான்களாய் இருக்கிறோம் என்று பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. Hallelujah. I already told you fasting is good. I'm not against fasting. ஏற்கனவே சொல்லிட்டு உபவாசம் நல்லது, நான் உபவாசத்துக்கு எதிராக பேசவே இல்லை. நானே பயங்கரமா உபவாசம் இருந்துவேன். சோ உபவாசம் விரோதமா பேச மாட்டேன். நான் வெளியே போய் வாரமா சொல்லிட்டு போறேன். Hallelujah. Hallelujah. What I am saying is, சொல்ல வருவது என்ன? you know
நீங்கள் நீதிமானாகிறது இல்லை. ஹalleluya. ஹalleluya. இது புதுசா இருக்கு, எங்கேருந்துமா இவரை கொண்டு வந்த நீ? ஹalleluya. ஹalleluya. வேற மாதிரில கேட்டேன், இவர் வேற மாதிரி சொல்றாங்க. ஹalleluya. ஹalleluya. ஆல்சோ இன்னும் உங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி. ஹalleluya. கர்த்தருக்கு குழப்பம் உண்டானாதான் கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த வசனத்துல இந்த ஓமை பத்தி எனக்கு குழப்பம் உண்டாகணும்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்காது. ஆனால் குழப்பம் பரிசுத்தாவினர் முதல் மேடகதி, அதாவது மேடகதி அப்பர் ரூம் மேலறை இறங்கின உடனே என்ன நிறுத்துறமா எடுத்தோன்னு குழப்பம் உண்டாச்சு. படிச்சு பாருங்க, அந்த வார்த்தைமே அங்க இருக்கு. தம்பி இருக்கா இல்லையா? முதல் ஆவியானவர் மேலறையில இறங்கின உடனே பெரிய எழுப்புதல் உண்டாகல. முதல்ல என்னாச்சு? பெருங்குழப்பம். சாதாரண குழப்பம் கிடையாது. தலையை போய் சூத்திர இச்சிக்கிற மாதிரி குழப்பம். ஹalleluya. ஆனா அந்த குழப்பம் கடைசியில ஒரு பெரிய எழுப்புதலாக மாறியது. ஹalleluya. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். Not only your fasting, உங்கள் உபவாசங்கள் மட்டும் இல்லங்க, even your prayer doesn't make you righteous. ஏன் நீங்கள் ஜெபிக்கும் உங்கள் ஜெபங்கள் கூட உங்களை நீதிமானாய் மாற்றுவது இல்லை. Prayer is very important. ஜெபம் ரொம்ப முக்கியமானது. Prayer is having fellowship with God. தேவனோடு உறவாடுவது ஜெபத்தின் மூலம் தான். You cannot go straight to heaven and speak to God now. இப்போ நீங்க நேரா பரலோகத்துக்கு போய் தேவனோடு பேச முடியாது. If you want to tell what you need or you want to have fellowship with God, God has made the way called prayer. தேவனிடத்தில் உங்கள் தேவையை சொல்ல வேண்டும் என்றாலும், தேவனோடு உறவாட வேண்டும் என்றாலும் அதற்கு தேவன் ஜெபம் என்ற வழியை தான் உண்டாக்கி இருக்கிறார். Christian life prayer is very important. கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெபம் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. But because you are praying very well doesn't make you righteous. நீங்க ரொம்ப நல்லா ஜெபம் பண்றீங்கன்றதுனால அது உங்களை நீதிமான்களாக்குவதில்லை. இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப தாழ்மையா சொல்றேன், என்ன மாதிரி யாரும் ஜெபம் பண்ணிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு மதியானம் 12 மணிக்கு முழங்கால் படி தேவ சமூகத்துல இருந்து சொல்ற பொய் சொல்லது. இன்றைக்கு மதியானம் 12 மணிக்கு முழங்கால் படிட்டா அடுத்த நாள் மதியானம் 12 மணிக்கு தான் முழங்கால் இருந்து எழுந்திருப்பேன். நடுவில் இங்க உட்காந்து எத்தனை வாட்டி ஒண்ணுக்கு போறீங்க? ஒரு வாட்டி 24 மணி நேரம் ஒரு வாட்டி கூட ஒண்ணுக்கு போக மாட்டேன். எதுவும் சாப்பிட மாட்டேன், வராது. ஹalleluya. ஹalleluya. அப்படி ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஆமென். இப்ப கிடையாது, கல்யாணத்துக்கு முன்னால ஊழிய கிறிஸ்தவத்துக்கு முன்னால. ஹalleluya. ஹalleluya. சிலவங்க நைட் 9 மணிக்கு முட்டிக்கால் போட்டா காலை 7 மணிக்கு தான் முட்டிக்கால இருந்து எழுந்திருப்பேன். எழுந்திருக்குது அப்படியே முட்டிக்கால இருந்து தொபானி கீழே அப்படியே படுக்கையில விடுவேன். நைட்டு ஃபுல்லா கண்ணை விழிச்சு ஜெபிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுத்தார். ஜெபத்துல ஒரு வீரனாக மாற்றி இருந்தார். ஆனாலும் சொல்கிறேன், because I am a very good prayer warrior, I cannot say I am a righteous man. நான் மிக சிறந்த நல்ல ஜெப வீரன் என்பதனால் நீதிமானாய் என்னை கருதுகிறது இல்லை. தப்பான ஆளை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க லீலாம்மா. நிறைய பேர் லீலாம்மாக்கு லெட்டர் எழுத போறீங்க, போன் பண்ணி சொல்ல போறீங்க, லீலாம்மா ஜாக்கிரதையா இருங்க, ரெடியா இருங்க. ஹalleluya. ஹalleluya. இதாவது கொஞ்சம் பரவாயில்ல, தப்பு ஆனா கொஞ்சம் பரவாயில்ல. நான் நல்லா ஜெபம் பண்றேன், அதனால நான் நீதிமான் பரிசுத்தவான், நான் நல்லா உபவாசம் எடுக்கிறேன், நான் நீதிமான் பரிசுத்தம். சில யோசிக்கிறாங்க அது தப்பு தான், ஆனாலும் பரவாயில்ல வச்சுங்க. இன்னும் மோசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் வெள்ள கட்டுறதுனால நான் நீதிமான். ஹalleluya. ஹalleluya. நல்லா பண்ணீங்க. நான் வெள்ளைக்காய் எதுக்குமே நான் எதிரி கிடையாது. ஏன்னா நான் பாருங்க, சில இடத்துல நான் ஒயிட் ஷூட் கோட் தான் போட்டு போவேன். வெள்ளைன்றது ஒரு அழகான கலர். தம்பி கூட பாருங்க வெள்ளை தான் போட்டுக்கிறேன், தப்பு கிடையாது. அது பார்ப்பதற்கு ஒரு டீசெண்டா இருக்கும். புரியுதுங்களா நான் சொல்றது? அந்த வெள்ளை ஷர்ட் நான் கூட சில டைம்ல வெள்ளை ஷர்ட் ரொம்ப விரும்புவேன். எதுக்குன்னா பார்க்கறதுக்கு ஒரு என்ன சொல்றது தம்பி, கண்ணியமா, கண்ணியம், அதான் கரெக்ட். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படி இருக்கும், போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க கூட அழகா பாருங்க, வெள்ளை போட்டு தேவதூதர் மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க. கரெக்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். அது தப்பு கிடையாது. ஆனா நான் வெள்ளை போடுறதுனால நான் நீதி மாட்டி, நான் வெள்ளை போட்டாதான் பரலோகத்துக்கு போவேன்னு சொல்ற பாரு, அங்கதான் இடிக்குது. என்ன இடிக்குது? அங்கதான் இடிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் உடை உங்களை நீதிமானாக மாற்றாது. Your clothing shall not make you righteous. நீங்கள் உடுத்துகிற உங்கள் உடை உங்களை நீதிமானாக்குவதில்லை. வெள்ளம் போட்டாதான் நீ உட்கார வேணும். பிள்ளைங்களை கவனிக்க நீங்க தான் கவனிங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல, சின்ன பிள்ளைங்க. பெரியவங்க கவனிச்சுங்க, ஓகேவா?
நல்லா கவனிங்க. If you think that your white dress can take you to heaven, வெள்ளை போடுறதுனால பரலோகத்துக்கு போய்வோம்னு நினைச்சீங்கன்னா, அப்பனா திமுக காரங்க, அதிமுக காரங்க, காங்கிரஸ் காரங்க எல்லாரும் உங்களை விட முன்னால பரலோகத்துல இருப்பாங்க. கரெக்ட் தானே? உங்களை விட அவங்க சூப்பரா கஞ்சி போட்டு அப்படியே நிக்கும், மொர நிக்கும். ரைட்டா? அப்ப இயேசு ரத்தம் எதுக்கு? இயேசு ரத்தம் எதுக்கு? அல்லேலூயா சொல்லுவோமா? நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னதே மறுபடியும் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. நான் சொல்றது சிலதெல்லாம் கொஞ்சம் அமங்கலமா இருக்கு, கேட்கறதுக்கு ஒரு மாதிரி ஊழியக்காரதான் மாதிரி இருக்கும். ஆனா அதுல பெரிய அர்த்தம் இருக்கும். ஆமே, புரியுதுங்களா? அதனால தப்பா மாத்திரம் எடுத்துக்கூடாது. நீங்கெல்லாம் நல்ல பிள்ளைங்க, தப்பா எடுக்க மாட்டீங்கன்றதுனால தைரியமா சொல்றேன். ஒரு நாள் 2 பாஸ்டர் சந்திச்சுக்கினாங்க. ஒரு பாஸ்டர் வந்து ப்ளூ கோட் போட்டுங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாஸ்டர் இவ்வளோ தூரம் வெள்ள ஜிப்பா, மொர நல்ல ஜிப்பா வேஸ்ட் கட்டுவாங்க. 2 பேரும் யாரையும் தெரியாது. 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சுக்கிற உடனே இந்த ஜிப்பா, இந்த கோட்டு போட்ட ஊழியக்காரர்களால வெள்ளை கோட்டு போட்டுக்கிறார். சார், என்ன கோட்டு? நீல நிற கோட்டு போட்டு இருக்கிறார் பாருங்க. அவர் இந்த வெள்ளை ஜிப்பா மொரன்னு போட்டுக்கிறார். எப்படி போட்டுக்கிறாரு? மொரன்னு போட்டுக்கிறார். அவரை பார்த்து கேட்கிறார், ஐயா ஸ்தோத்திரம் ஐயா, ஐயா உங்களை பார்த்தா பெரிய ஊழியக்கார மாதிரி இருக்கிறீங்க ஐயா, உங்க சபை என்ன சபை ஐயா உங்க சபைன்னு? இவரு ஜிபா போட்டு கேட்கிறாரு. ஜிபா போட்டுங்க எல்லாம் அப்படின்னு நான் சொல்றேன். நல்ல ஜிபா போட்ட நல்ல ஊழியக்காரங்க, ரொம்ப தாழ்மையுள்ள ஊழியக்காரங்க எனக்கு தெரியும். அதனால எல்லாரும் சாமி சுந்தர ஐயாலாம் சூப்பர் மேன். அவங்கலாம் அல்லேலூயா. அவங்க வெள்ளை ஜிபா வெள்ளை பேசி போடுறது. அதனால எல்லாரையும் நான் அப்படி சொல்ல, நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ரைட்டா? இந்த ஜிபா போட்டு என்ன சொல்றாராம், கண்ணெல்லாம் உருட்டின்னு இந்த புருவத்தெல்லாம் மேல உயர்த்தி சொல்றான். நான் என்ன சொல்றேன் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா? தெரிஞ்சா நல்லா இருக்கு. நாங்க கூட உங்க கூட ஒரு ஐக்கியம் வச்சுக்கணும். சொல்றேன் கேளு. நாங்க மணவாட்டி சபை. என்ன சபை? கண்ணை ஊட்டிலாம் சொல்லு வின்சன். அல்லேலூயா. நாங்க மணவாட்டி சபை. அவர் சொல்லிட்டாரா? இப்போ இந்த ஜிப்பா போட்டு இவரை கேட்கிறாரு. யார? நீல நிற போட்டு. ஆமா, நான் தான் சொல்லிட்டேன். கேட்டியா என்ன சபைன்னு? சொல்லிட்டேன் மணவாட்டி சபைன்னு சொல்லிட்டேன். நீன சபை எப்படி? நீன சபை. நான் சபைன்னு கேட்டாரு, தப்பு இல்லை. நீன சபை அப்படின்னு. அப்ப அந்த நீல போட்டு சொன்னாங்க. அதான் நீங்க தான் சொல்லிட்டீங்களா ஐயா, நீங்க தான் வந்து மணவாட்டி சபை, நான் வப்பாட்டி சபை. போச்சுட்டாருங்க. ஏசப்பாக ஒரே மணவாட்டி தான் இருக்கு. ரைட்டுங்களா? இன்றைக்கு மணவாட்டி சபை யார் என்பதை அறியாதபடியினால் தான் இப்படியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யார் மணவாட்டி சபை? வெள்ளம் போடுறதுனால நீ மணவாட்டி சபை இல்ல. அல்லேலூயா. நீ வெள்ளம் போடுறது போடாத உனக்கும் கர்த்தருக்கும் உரியது. நீ எது வேணா செஞ்சுக்க, தப்பு கிடையாது. நீ கர்த்தருக்காக செய்யற எல்லாத்துக்கும் பலன் இருக்கிறது. நான் இல்லைன்னு சொல்லல. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆனா அதனால நீ மணவாட்டி சபைன்னு சொல்ல முடியாது. யார் மணவாட்டி சபை என்றால் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாரும் மணவாட்டி சபை. சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க எல்லா விதமான ஜனங்கள் வெள்ளை போட்டுதான் இருக்குது, கஞ்சி போட்டுதான், கஞ்சி போட்டுதான் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலத்துல நகையெல்லாம் ஊத்துருவாங்க. ஆனா ரொம்ப உஷார் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாக்கெட் இருக்குது பிளவுஸ், அதுக்கு நெக்லஸ் மாதிரி அழகா அந்த மக்கம் ஒர்க் போடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் நகை போடல, ஆனா பிளவுஸுக்கு நகை போட்ட மாதிரி இருக்கும். அது கோல்டு கலர்ல இந்த மக்கம் ஒர்க்னு சொல்லுவாங்க, அழகா போட்டுக்குவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. நல்லா சொல்றா, நீ நகை அவுக்கிறது அவுக்காதது, நீ வெள்ளை போடுறது எல்லாம் உங்க பாஸ்டர்மா சொல்லி கொடுப்பான். அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. நான் சுவிசேஷத்தை மாத்திரம் சொல்லிட்டு போவேன். அவங்க கிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் செய்கிற எந்த காரியமும் உங்களை பரலோகத்திற்கு தகுதிப்படுத்தாது. Whatever you do shall not make you worthy for heaven. நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை பரலோகத்துக்கு பாத்திரவான்களாய் மாற்றாது. If you think your good works can take you to heaven, உங்க நற்கிரியை பரலோகத்துக்கு கொண்டு போய் நினைச்சீங்கன்னா, there are better people in the world who does good works better than you. உங்களை விட சிறந்த நற்கிரியை செய்கிற உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க நல்லவங்க. உலகத்துல
உங்களை விட நற்கிரியை செய்றவங்கலாம் இருக்காங்க. ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. அல்லேலூயா. எறும்பு கூட மிதிக்காம முன்னால ஃபேன் மாதிரி ஒன்று கட்டிக்கினா அப்படியே போயிட்டு இருக்கும். எறும்பு கூட மிதிக்க மாட்டாங்க, அவ்வளவு டெடிகேஷன். ஆனா அவங்களாம் பரலோகம் போவதில்லை. எவ்வளோ தான தர்மம் செஞ்சாலும், எவ்வளோ புண்ணியம் செஞ்சாலும், எத்தனை புண்ணிய நதிகளிலே நீராடினாலும், எத்தனை படிக்கட்டுகள் மேல ஏறினாலும், முட்டிக்கால் போட்டு ஏறினாலும் மோட்சத்துக்கு போக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இது கிறிஸ்துவங்களும் அதேதான். ஆமென். கிறிஸ்துவங்களுக்கும் அதேதான். உன் நகையினாலேயோ உன்னுடைய உடையினாலேயோ நீ செய்கிற அந்த காரியம் இந்த காரியத்துல பரலோகம் போக முடியாது. ஏன்னா இந்த காரியம் செஞ்சு நீ பரலோகம் போயிடலாம்னா கிறிஸ்து மரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அங்கிருந்து அவர் சொல்லியிருப்பாரு, அங்கிருந்து சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் நீ கடைபிடி போதும் பரலோகம் வரலாறு. எதுக்கு வந்தாரு, எதுக்கு மரித்தாரு, எதுக்கு ரத்தம் சிந்தினாரு? அல்லேலூயா. ஹalleluya. நம்மை பரலோகத்துக்கு கொண்டு செல்கிற ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தமே எல்லாமே வேறு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோகம் போகும்போது நீ பியூட்டி பார்லர் போனல, உனக்கு உள்ள இடம் கிடையாது. போயிட்டு உன் உதட்ட காமி, எவ்வளவு லிப்ஸ்டிக் இது பாத்தியா, லிப்ஸ்டிக் போடுங்கிற உனக்கு பரலோகம் கிடைக்கும் அப்படி சொல்லுவாரா? கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரோ இருதயத்தை, கர்த்தரோ லிப்ஸ்டிக்கை பார்ப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தரோ ஆமா முகத்துக்கு என்ன பூசினிக்கிற பார்ப்பதில்லை, முகத்தை பார்ப்பது. கர்த்தர் மூஞ்ச பார்க்க மாட்டாரு. மனுஷன் தான் மூஞ்ச பார்த்து எப்படி அப்படி வந்துக்குது பாரு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த பெந்தெகோஸ்தே சபை பரவாயில்ல, உண்மையாலுமே கொஞ்சம் they are very free. I like this Pentecostal church. ரொம்ப விடுதலையோட சுதந்திரமா இருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆரம்பத்துல I used to go to a big Pentecostal church. நான் ஒரு பெரிய பெந்தெகோஸ்தே சபைக்கு ஆரம்பத்துல போவேன். யாராவது பூ வச்சுன்னு வந்துட்டா போதும், பொட்டு வச்சுன்னு வந்துட்டா போதும், இல்லைன்னா கொஞ்சம் அழகா ஜிகி ஜிகின்னு ட்ரெஸ் பண்ணி வந்துட்டா போதும். இந்த வெள்ளக்கடல் மாதிரி புடவை போட்டு நிறைய பெருசுங்க, சின்னதுங்க கிடையாது. சின்னதுங்களாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அதுங்கெல்லாம் பெருசுங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, 50 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். அது உடனே மெசேஜ் கூட கேட்காதுங்க, அதை பார்க்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி. அப்புறம் ஒண்ணு வந்து இன்னொன்னு சைன் பண்ணும். அல்லேலூயா. அது சொல்ல உன்னால தாங்கவே முடியாது. போய் சொல்லேமா, என்ன இது சர்ச்சுக்கு வரியா, எதுக்கு வரியா நீ, என்ன இது பூ எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன ட்ரெஸ், என்ன ட்ரெஸ் ஆகுது, சர்ச்சுக்கு எப்படியா வருவாங்க? அது பார்ப்போம். நாடா இது ஏசப்பா கிட்ட வரலான்னு பார்த்து ஏசப்பா வார்த்தை கேட்கணும், இதுன்னு எப்படி பேசுதுன்னு சொல்ல அத்த வாரம் சர்ச்சுக்கு வராது. அல்லேலூயா. நீயே வேணாம், உன் சர்ச்சை வேணாம், உன் இயேசு வேணான்னு போயிடும். அல்லேலூயா. ஒரு நாள் ஆஸ்திரேலியால பெரிய சபையில கூப்பிட்டு, வேலைக்கார சபை, நம்ம ஏசிய சபை மாதிரி பெரிய சபை, நிறைய அந்த பெரிய பாஸ்டர் கிட்ட நிறைய சின்ன பாஸ்டர், அவங்க மத்தியில உட்கார வச்சுட்டாங்க. பயங்கரமா ஆராதனை, ஒரு பருவம் மாதிரி இருக்கு, பயங்கரமா ஆராதனை பண்றாங்க. ஆனா என் பக்கத்துல ஒரு தமிழ் பாஸ்டர், அவர் வந்து இந்தியா ஆள் கிடையாது, மலேசியா தமிழ். அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அவங்க ஆராதனை பண்ணும்போது என் காதுல வந்து குசு 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 குசுன்னு பேசுறாங்க. எனக்கா கடுப்பு. என்ன இவ்வளவு நல்ல ஆராதனை, நல்லா என்ஜாய் பண்ணலாம் தேவ பிரசனம், இந்த ஆளு விட மாட்டான், வந்து காதுல வந்து குசு 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 குசுன்னு பேசிருக்கிறான். அல்லேலூயா. மகனே பாஸ்டர், உங்களுக்கு என்ன வேணும், ஏதோ சொல்லணுமா யார் கேட்டேன். அவர் சொன்னாரு, இவங்களாம் ரொம்ப அப்படியே பரவசமா ஆராதனை பண்ண நம்பிடாதீங்க, ரொம்ப மோசமானவங்க அப்படின்னாரு. அப்படியா? அப்ப நம்மளுக்கு ஒரு ஆசை வராங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க, நல்லா தான் நாளாது. நானே இந்த சபையில வந்து வாலிபா பாஸ்டர், யூத் பாஸ்டர். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இங்கெல்லாம் மோசமா ட்ரெஸ் பண்ணணும். அப்படியா? ஒரு நாள் யூத்து சபை நடந்துருக்குது. ஒரு பொண்ணு, வெள்ளக்கார பொண்ணு, 21 வயசு இருக்கும். உங்களுக்கு தெரியுமா எப்படி ட்ரெஸ் பண்ணி வந்தா தெரியுமா? எப்படி வந்தாங்க காமிங்க. இவ்வளவு தூரம் தான் பிராக்கு, இவ்வளவு தூரம் தான் யா பிராக்கு போட்டு வந்தா. அப்படியா?
அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நான் யாருக்கும் சத்தியத்தை சத்தியமா சொல்லுவேன், யாருக்குமே போயிட மாட்டேன். இங்க இருந்து தூக்கி போட்டா வேற சபை எங்காவது நான் போய் சபை ஆரம்பிச்சுக்குவேன். அல்லேலூயா. அப்படியா என்ன செஞ்சீங்க? நான் போய் முகத்திலே சொல்றேன், ஏமா உனக்கு என்ன அறிவு இல்லை? ஆண்டவர் சமூகத்தில் இப்படியா நீ டெஸ்ட் பண்ணி வருவேன்? இப்படியா பிராக்க போட்டு வர, உருண்டு போட்டு வர, நான் கைவிட்ட துண்டி எடுத்து காட்டின்னு வர மாதிரி ஸ்ட்ரெயிட்டா சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேயா? நான் போயிட மாட்டேயா? அப்ப அந்த பொண்ணு என்னையா சொல்லிச்சின்னு கேட்டேன். உடனே அவர் மூஞ்சி மாறிடுச்சு. இல்லை அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? கட்டாயமா தெரியணுமான்னு கேட்டேன். இல்லை சொன்னா நல்லா, ஏன்னா நீங்க சொன்னதை சொல்லிட்டீங்க. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு கொஞ்சம் சொல்லுங்க. அது ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணையா? அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன சொல்லிச்சு சொல்றேன். அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? ஆமா பாஸ்டர், நீ சபைக்கு எதுக்கு வர? இயேசு முகத்தை பார்க்க வரியா, என் பிராக்க பார்க்க வரியா? நான் சொல்ல கரெக்டா சொல்லிக்குது யாரு? நீங்க கூட இப்படி பேசுறீங்க. ஆமாயா, சபைக்கு வரவங்க எப்படி இருந்தாலும் உங்களை வரவேறுங்க. அல்லேலூயா. சில தினம் செய்ய தோணுன்னு பிராக் போடணும். சில தினம் கேட்டீங்கன்னா கிழிஞ்சு போன ஜீன்ஸ் போட்டு வரும். ஒரு வாட்டி சிங்கப்பூர்ல ஒரு சைனா பொண்ணு கிழிஞ்சு போன அங்க கிழிஞ்சு தொங்குது ஜீன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் சிங்கப்பூர் போகிறேன். என்ன ஒரு பாஸ் எடுத்து போறாரு. நானு என் மனசுல ஐயோ பெரிய வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கு, என்ன நடந்ததுன்னு தெரியல, புள்ள இது மாதிரி கிழிஞ்சு போன ட்ரெஸ் போட்டும் போது பாக்கெட்ல இருந்து ஒரு $10 எடுத்து கொடுக்க போயிட்டேன். அவர் என்ன செஞ்சார், அப்படியே என் சட்டையை பிடிச்சி இப்படி இழுத்துட்டாரு. பாஸ்டர் என்னயா பண்றீங்க நீங்க? என்னயா பாவம் புள்ள, பெரிய முகத்தை பார்த்தா பெரிய வீட்டு புள்ள எல்லாம் கீஞ்சி போன ட்ரெஸ் எல்லாம் போட்டு போதையா பாவம் யானு. ஆனா பாஸ்டர் அதுதான் பேசுனேன். என்னது கீஞ்சி போன பேண்ட் தான் பேசினா? ஆமா உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரியாது. எல்லாம் சொல்றாங்க பொம்பளைங்களை பத்தியே எங்களை பத்தியே சொல்லி எனக்கு ஆம்பளைங்க பத்தி சொல்ல அதுவும் சொல்றேன். அவங்களுக்கு என்ன பேச தெரியுமா? இப்போ சுத்தி முடிய சதரவட்ட மாதிரி அடிச்சுடுறாங்க. அடிச்சுட்டு நடுவுல மாத்திரம் தீவு மாறி வச்சுக்கிறாங்க. அல்லேலூயா. அதுல வேற பாருங்க, இந்த இடத்துல சதரவட்ட அங்க ஒரு 3 லைன். அல்லேலூயா. எல்லா இது சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. இன்னொரு முழு வார்த்தை சொல்லுப்பா. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்கள். அக்கிஞ்சு போன பேண்ட், கிஞ்சு போன ஜீன்ஸ் போடுற ஜனம், சதரவட்ட அடிச்சுன்னா அதுல கோடு போட்டு வர ஜனம், அல்லேலூயா. கால்வாசி பிராக்கு போட்ட எல்லா ஜனங்களுக்கும் இது ஜெப வீடு. அவங்க வரும்போது என்ன செய்யணும்? மூஞ்ச காமிக்காத. என்ன ஒரு வெக்கமா எப்படி வரேன்னு சொல்லாத. வந்த உடனே என்ன செய்? அம்மா சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுப்பா உங்களை நேசிக்கிறாருமா. எங்க சர்ச்சுக்கு வந்தீங்க ரொம்ப சந்தோஷம். அம்மா நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க, உங்களுக்காக நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க சபையில இடம் இல்லை, எல்லாம் ஃபுல்லாச்சு. என் சேர் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், உட்காருங்கம்மா. அல்லேலூயா. அப்படி உட்கார வச்சா அது என்ன தெரியுமா? இந்த கால்வாசி பிராக் அந்த பாஸ்டருடைய மெசேஜை கேட்டு கேட்டு வாரம் வாரம் அந்த பிராக் அப்படியே வளரும். கால்வாசியில இருந்து அரைவாசியாவும், அரைவாசியில இருந்து முக்காவாசியாவும், அப்புறம் நம்ம எங்க பிராக் வளர விட மாட்டோம். இருக்கிற பிராக்கை அவுத்து விட்டு அமைச்சிருக்கோம். அல்லேலூயா. நான் பேசுறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா சிந்திங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சகல ஜனங்களுக்கும் சகல ஜனங்களுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I tell you, your dress shall not make you worthy for heaven. நீங்க உடுத்த துணிமணி உள்ள பரலோகத்துக்கு பாத்திரமானாய் தகுதிப்படுத்தாது. கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்க. அது நல்லது. அதை நான் அவமதிக்கல. ஆமென். தயவுசெய்து தப்பா எடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்க கர்த்தருக்காக பிரதிஷ்டை பண்ணுவதற்கு கட்டாயமா உங்களுக்கு முழு விடுதலை பலன் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. அல்லேலூயா. ஒரு வாட்டி பிரதிஷ்டை பண்ண பிரதிஷ்டை விட்டு விடாதீங்க. புரியுதுங்களா? நான் சொல்றதை தவறா புரிஞ்சிக்க கூடாது. தவறா புரிஞ்சாதான் டேஞ்சர். அல்லேலூயா. நான் உங்களை குற்றப்படுத்தல. நான் ஒரு அம்மா சொன்னாங்க, நான் இந்த மாதிரி பிரசங்கப்போ எதுல அது பேர் என்னப்பா, கன்னியாகுமரியில பாஸ்டர் அம்மா முடிஞ்சோடனே சோறெல்லாம் போட்டு சொல்றாங்க, என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? அப்பனா நாங்க செஞ்ச தியாகம் எல்லாம் வேஸ்டா? என்னது வேஸ்டா? நாங்க செஞ்ச தியாகம் எல்லாம் வேஸ்டா அப்படின்னு கேட்டாங்க. நாங்க செஞ்ச தியாகம் எல்லாம் வியர்த்தமா வேஸ்டானா? நான் சொன்னேன், என்ன சிஸ்டர் சொல்லு, ஒன்றும் புரியல. நான்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன் தெரியுமா?
நான் எல்லா தியாகம் ஆண்டவருக்காக தியாகம் பண்ணி இப்ப பாரு எப்படி இருக்கிறேன் பாரு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியாம்மா, உன் தியாகத்தை தூக்கி குப்பத்தொண்டு போடுங்க. உன் தியாகம் உன்னை ரட்சிக்காது. சிலுவையில் அவர் செய்த தியாகம் தான் என்னை ரட்சித்தது. உன் தியாகம் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு செல்லாது. சிலுவையில என் அப்பன் செய்த தியாகம் தான் என்னை பரலோகம் கொண்டு போய் சேர்க்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யா தியாகம் அதுல இருக்கிற பெருமை இருக்கா இல்லையா? இப்போ இவர் மீசை எடுத்துட்டாரு. அவர் வந்து நான் மீசை எடுத்துனா நான் பெரிய பரிசுத்தமான்னு சொல்ல கர்த்தருக்கு. ஸோ ஒரு சிலர் எடுத்துருவாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. யூஸ்வலாக ஏசி சாப்பிட்டு மீசை எடுத்து நான் கூட எடுத்துருப்பேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு மீசை வந்து ஒழுங்கா வளராது, ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வளரும் கர்த்தருக்கு. அதனால மீசை எடுத்துட்டேன். இயேசு கிறிஸ்துவே வந்து தாடி வச்சிருந்தாருயா. ஆந்திரால ஒரு பெரிய ஒழுங்கா பெருசுனா உங்களுக்கு பெரிய ஆளு. அவர் சொல்றாரு, தாடி கொடுமா இந்த முனையில தாடி வச்சா கூட எப்படி இங்க கட் பண்ணிடணும் அந்த முனையில, இல்லைன்னா பரவ மாட்டீங்களா. ஏன்னா அது பார்த்து பழைய ஏற்பாட்டில் அது இருக்கு. என்ன இருக்கு? நியாய பிரமாணத்தில் தாடி இருக்கும்போது இந்த முனையில சரிச்சிடணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாடியை சரிச்சா பரவகம் போலாம், மீசியா வழிச்சா பரவகம் போலாம். இதெல்லாம் எங்கிருந்தியா வந்தது? ஒன்னு சொல்லிட்டா, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தனா நம்ம எல்லாம் ஹோல்சேல்ல போய் நரகத்துல வந்துருப்போம். கர்த்தருக்கு சான்ஸே கிடையாது தப்பிக்கிறதுக்கு. ஆமென். நாம் பரலோகம் போவதற்கு ஒரே காரணம் இயேசுவின் சிலுவை மரணம், இயேசுவின் சிலுவை ரத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ரத்தம் உன்னை கழுவனா நீ கூட போட்டு கேசி யாரா இருந்தாலும் சரி, எந்த ஓடல போய் நீராடு, நீ என்ன வேணாலும் பண்ணு, நீ என்ன வேணாலும் செய், உருளு பொருள் என்ன வேணாலும் செய், என்ன தான தர்மம் செய், ஸ்ட்ரைட்டா யாருக்குமே தடை இல்லாம போய் அக்னி கடல்ல போய் உருள. அல்லேலூயா. பரலோகம் கொண்டு செல்கிற ஒரே ஒரு காரியம் என் அப்பன் சிந்தின ரத்தம், என் அப்பன் சிந்தின பரிசுத்த ரத்தம். அந்த ரத்தம் யாருடைய ஆத்மாவில் இருக்கிறதோ, அந்த ரத்தம் யாரை கழுவினதோ, அவர்கள் யாராக, ஏழையா இருந்தாலும் பணக்காரா இருந்தாலும் படிச்சவங்களா இருந்தாலும் குடிசில இருந்தாலும் மாளிகையில இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அவங்க ஒரு நாள் இங்க கண்ணை மூடும் போது அங்க கண்ணை திறப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ரத்தம் தான் என்னை நீதிமான் ஆக்குனது. ஆமென், ஆமென். நம்ம நீதிமானா இருந்தா நீதியின் கனிகள் வெளிப்படும், இல்லைன்னு சொல்ல. இப்போ வந்து ஒரு மாங்காய் மரம் போடுறீங்க, அந்த மாங்காய் மரம் வளருது. மாங்காய் மரத்துல என்ன காய் உங்களுக்கு வின்சென்ட் ஐயா கொட்டாய் விடுறாரு இப்போ. அல்லேலூயா. மாங்காய் மரத்துல என்ன வளைக்கும்? எப்படி? நான் சொல்ற கொய்யாப்பழம் தான் வளைக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? மாங்காய் தான் வளைக்கும். வீரம்மா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் கொய்யாப்பழம் வளரக்கூடாது? வராது. மாங்காய் மரத்துல மாங்காய் தான் வரும், ரைட்டா? அப்போ நம்மளெல்லாம் கர்த்தர் நீதியின் விருட்சமாக மாற்றி இருக்கிறார். நமக்குள்ள இருந்து நீதியின் கனி கட்டாயமா வெளிப்படும். அல்லேலூயா. அதுக்காக நற்கிரியை செய்யாதீங்கன்னு நான் சொல்லல. அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா அதை குறித்து பெருமை பாராட்டக்கூடிய ஒரு குணம் நமக்கு வரக்கூடாது. அதனால நான் பரலோகம் போயிடுவேன்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. நம்ம செய்யற எல்லா நல்ல காரியத்துக்கும் நற்கிரியைகளுக்கும் பரலோகத்துல யாருக்கு? ஏசப்பா பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான். உலகத்துல இருக்கவங்க செய்யற நற்கிரியைக்கு உலகத்திலேயே அவங்களுக்கு எல்லா பலனும் கிடைச்சிடும், பரலோகம் மாத்திரம் கிடையாது. இது நான் சொல்ல, இதெல்லாம் என் இஷ்டமா நான் பேசுறது கிடையாது. இதெல்லாம் பைபிள்ல இருக்கு. நான் வசனத்தை வச்சுதான் பேசுவேன். அல்லேலூயா. ஏன்னா இந்த வசனம் தான் கர்த்தர் தான் வசனம். ஆமென், ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு கூட ஒரு சந்தேகம், அவங்க நீதிமானா? நீதிமான் யாரா கை தூக்க மாட்டாங்க. இல்லை, எனக்கு இன்னும் குறை இருக்கு. அல்லேலூயா. நான் எப்படி நீதிமான்? நான் அவ்வளவு மாதிரி ஜெபம் பண்ணலையே, நான் எப்படி நீதிமான்? நான் அவ்வளவு மாதிரி உபவாசிக்கலையே, நான் எப்படி? அட மண்டு, நீ நீதிமான் எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் கிடையாது. இயேசுவின் ரத்தம் உனக்குள்ள இருக்கு பாரு. நீ நீதிமாட்டி, நீ பரிசுத்தவான், பரிசுத்தவாட்டி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
சரி கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? அவனை எப்படி நீங்க அவன் வந்து பரவத்துக்கு போயிடுவான்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அவன் எப்படி பரவத்துக்கு போவான்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? சரி, அவன் பரவத்துக்கு போக மாட்டான், நீ எப்படி சொல்ற? நாங்க அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைகள் இருந்தாலும் நல்லா கவனிங்க, குறைகள் இல்லாதவங்க ஒத்துறாதவங்க கையை ஒத்துங்க பாருங்க. நாங்கிட்ட தப்பே கிடையாது, நான் குறையே இல்லாத. எல்லா இடத்துல ஏதோ ஒரு குறை இருக்கு. குறைகள் இருந்தால் என்ன செய்வா தெரியுமா? சீர்படுத்துவா, ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், நிலைநிறுத்துவார். அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் நிறைய தீர்க்கதரிசி தலைமையில கழிச்சு உலகம் ஃபுல்லா உன்னை கொண்டு போறேன், நீ என்னுடைய வல்லமையான ஊழியக்காரன் மாறுபான்னு நம்பவே இல்லை. நான் சொல்றேன், என்னையா ஊழியக்காரன் தெரிந்து கொண்ட ஆண்டவரே, you have chosen a wrong person. தப்பானால தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே, ரொம்ப தப்பானால தெரிந்து கொண்டீர். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு எவ்வளவு கோபம் வரும்னு தெரியுமா? அல்லேலூயா. ஊழியம் செய்வது கோபத்துல 2 பேர் 2 ஆரம் விட்டான்னு வச்சுங்க, உங்களுக்கு தான் கெட்ட பேரு. கர்த்தர் சொன்னார், உன்னை மாத்திரம் இல்லடா, உன் பாட்டன் உன் பூட்டன் எல்லாரும் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. உன்னை நம்பி நான் தெரிந்து கொள்ள. அல்லேலூயா. வழுவாம காக்க வல்லமை உள்ளவர் நான் என்பதை அறிந்து உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா நீங்க யாரையுமே குற்றப்படுத்தாதீங்க. பாஸ்டர் சுந்தரையா தான் சொல்லுவாரு, ரோட்ல குடிச்சிட்டு வெறிச்சிட்டு அப்படியே உருண்டு புரள்ற ஒரு குடிகாரனை பார்த்து கூட அவன் நரகத்துக்கு போவான்னு சொல்லாதீங்க. நாளைக்கே அவன் ரட்சிக்கப்பட்டு உங்களுக்கு முன்பாக அவன் பரலோகத்துல போய் சேர்ந்துருவான். அல்லேலூயா. இங்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பிலீவர்ஸ் சிஸ்டர்ஸ் ஞாயிற்றுக்கிழமைனா அம்மா கிட்ட வந்து அழுவாங்க. பாஸ்டர் ஆல்ரெடி ஹார்ட் பெயின். அம்மா இஸ்திரி அழக எனக்கு ஹார்ட் டப்ப டப்ப டப்பன்னு இரும முதல்ல அழக முதல்ல விஷயத்தை அவனை நல்லவன் ரொம்ப நல்லவன் சொல்லி காட்டு. அல்லேலூயா. சரி, எஸ்தர் மாத்தி என்ன பண்ண சொல்லு? என்னவா? அவன் போயிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணான், ஜாலியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் அவன் தான் உனக்கு கடமை. தலை கீழே நின்னாலும் அவன் சாக மாட்டான். அல்லேலூயா. ஆனா கர்த்தர் அவனை மாத்துவார். அல்லேலூயா. இது என்ன செய்யணும், இது செஞ்சுதான் சொல்லாது. அவன் எதுக்கு அடிச்ச விஷயம்லாம் வெளியே வராது. அவன் அடிச்சான் அதுதான் சொல்லும் கர்த்தருக்கு. ஆனா இது என்ன செஞ்சிருக்கோம், வீட்டுல அவனை கண்டபடியா பேசு. அவனை எழுப்பும் போது எப்படி எழுப்ப தெரியுமா? ஏ குடிகார பாவி, நான் உன்னை கட்டின பாவத்துக்கு சாப்பாடு செஞ்சு ஏந்துடுறா, ஏஞ்சி சாப்பிடுறா நாய். நான் வாய்ப்புல கை வைக்காது, நான் காதால கேட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இது இப்படி பேசின கனவு போறமா வராத? நீ நரகத்துக்கு தாண்டா போவ, நீ சர்ச்சுக்கே வர மாட்டான, நீ நரகத்துக்கு தாண்டா போவ. அவன் சொல்ல, என்னுடைய லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், தப்பா எடுத்து நான் சொல்றேன். கேட்கும் போது யாரும் தப்பா எடுக்காது, தப்பா எடுக்காது. என் லாங்குவேஜ் கத்தர் கொடுத்த ஸ்டைல் அது, நான் அதான் பேச முடியும், கோச்சுக்காதீங்க. ஏன்னா சில வாரம் பெரிய பாவம் பண்ற மாதிரி. அல்லேலூயா. இது வீட்டுல பேசும் இல்லாததெல்லாம். அல்லேலூயா. அவன் என்ன சொல்லுவான், சத்தான் பாடி, உன் கூட வாழ்த்தை விட பெரிய நரகம் எதுவுமே கிடையாது, படி அடிமா.
உன் கனவை ரட்சிக்கப்படணும்னா நான் சொல்ற மாதிரி செய். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசைப்படுங்க உங்க கனவை ரட்சிக்கப்படணும்? எல்லாம் கையை உயர்த்துப்பா. பயப்படாத. நீங்க எதுக்கு பயப்பட எனக்கு தெரியும். பரவாயில்ல, கையை உயர்த்தாத. உன் குடிகார கணவனா இருக்கலாம், வேற விதமான எந்த கணவனா இருந்தாலும் ரட்சிக்கப்படணும்னா நான் செய்யற மாதிரி, நான் சொல்ற மாதிரி நீ செய்யும். செஞ்சுதான் உன் கணவன் ரட்சிக்கப்படணும்னா என்கிட்ட சொல்லு. இல்லைன்னா அம்மாட்ட சொல்லாம என்கிட்ட சொல்லுவேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உன் கணவன் ரட்சிக்கப்படுறது வழி தெரிஞ்சுக்கணும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? நீ என்ன நினைக்கிற தெரியும். எனக்கு நல்லா தெரியும். எது கையை உயர்த்த மாட்டேன். அந்த ஆள் ரசிக்கப்பட்டு என் கூட பரலோகத்துக்கு வந்துட்டானா அது இன்னும் வேற. அவன் இல்லாத ஒரே இடம் பரலோகம், அங்க அது நிம்மதியா இருக்க வேணாம். அதை கூட கெடுக்கிறதுக்கு வழி சொல்றியா நீ? அல்லேலூயா. நான் சொல்ற மாதிரி செய். நீ கை உயர்த்தலன்னா கூட பரவாயில்ல. எனக்கு தெரியும் வெக்கப்படுறேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு செய்ய முடியாது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இருக்குல்ல, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில மீன் கடைக்கு போ. உன் கணவனுக்கு பிடிச்ச மீன் உனக்கு தெரியல, காணாங்கத்தான் வச்சுக்கோ. நான் காணாங்கத்தான் வாங்கி. இந்த திருநெல்வேலி சைடுல இந்த காணாங்கத்தை வேற பேர் சொல்றாங்க. அங்க வறுத்து கொடுத்தாங்க ஒரு பாஸ்டர் அம்மா, நல்லா வறுத்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கு அம்மா, இது பேர் நான் கேட்டேன். அவங்க என்ன பேர் சொன்னாங்க தெரியுமா? இல்ல முண்டகனி பாறை. அல்லேலூயா. அதையும் பார்த்தா அப்படிதான் இருக்கு. முண்டகன் மாதிரி ஒண்ணும். அல்லேலூயா. அது முண்டகனி பாறையோ எந்த கண்ணி பாறையோ அவனுக்கு பிடிச்சமான மீன் வாங்கிட்டு அவன் பிடிச்ச மாதிரி நல்லா வறுத்து என்ன செய், கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் வை. இப்போ வின்சென்ட்டுக்கு வாயில ஊறுது. அல்லேலூயா. வச்சுட்டு அவன் ஒரு குடிகாரன்னு வச்சுக்கோ. காலையில 8 மணிக்கெல்லாம் குடிச்சிட்டு வந்து வீட்டில் பொண்ணுன்னு இருப்பான். எப்பவுமே அவங்ககிட்ட அவனை எழுப்ப பாரு, அது மாதிரி எழுப்பக்கூடாது. குடிகார பாவி நாய் பேய் குரங்கு அப்படிலாம் சொல்ல. அன்னைக்கு மாத்திரம் சொல்லக்கூடாது. அடுத்தவா எப்படி திரும்ப எழுப்பணும்? நான் சொல்ற மாதிரி எழுப்பணும். அவன் மேல அன்பா, அவன் புள்ளுன்னு தான் இருப்பான். வாயெல்லாம் இதெல்லாம் ஊத்தின்னு மேல அன்பா கை வச்சு, ஏங்க எப்படி ஏங்க நீ சொல்ல அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வராது. நம்ம பேசுற விதமே வேற. அல்லேலூயா. டே ஆப்பத்தலையா, டே குள்ளா. அன்னைக்கு மாத்திரம் என்ன செய்யுங்க, ஏங்க அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. எஸ்டர் குரல் மாதிரி யார் இது? நான் தாங்க, சாட்சாத் உங்க மனைவி எஸ்தர் தாங்க. எஸ்தரா? ஏங்காவா? முன்னாடி ஆச்சு உனக்கு பைத்தியம் முடிச்சுச்சா? என்ன எப்பவுமே போடா நாயே வாய பேயம் தானே சொல்லுவேன். இல்லைங்க, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க குடிகாரன்னா கூட பரவாயில்ல, ஏசப்பா உங்களை மன்னிப்பார். உங்களை அந்த குடி பழக்கத்திலிருந்து விடுவிப்பார். உங்களை ஒரு நாள் அவர் ரட்சித்து நம்ம பாஸ்டர் ஐயா மாதிரி நல்ல ஊழியக்காரா மாத்துவாரு. நீங்க கூட என் கூட எங்க வருவீங்க? பரலோகம் வருவீங்க. எழுந்துங்க, அன்பை தூக்கி விடுவாங்க. எழுந்துங்க. உங்களுக்கு பிடிச்ச காணாங்கத்தை வருவது கத்திரிக்காய் முருங்காய். வின்சென்ட்டுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் செஞ்சு வச்சுக்க, சாப்பிடுங்க. அவன் அப்படியே தடவான், எங்க இல்லைங்க நீங்க குடி இதுல இருக்கிறீங்க, நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அன்பா. அந்த ஆளு ஊட்டி வேற ஒண்ணுமா மனுஷங்களை யோசித்துக்கிறாங்க தெரியுது. அல்லேலூயா. நீ செஞ்சுப்பா, ஊட்டி விட்டு ஊட்டினே இருக்கும் பொழுது அன்பா சொல்லினே இருக்கே சப்பா எல்லாம் முடியும். நான் சும்மாடி எஸ்டர் காலையில 10 மணிக்கு உங்களுக்கு சர்ச்சாச்சே, மணி 9வது போலியா? இல்லைங்க கொஞ்சம் டைம் ஆனா பரவாயில்லைங்க, எல்லாம் நான் நீங்க சாப்பிட்ட பிறகு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு நான் போறேன். எஸ்டர் இன்னைக்கு மனசு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என்ன கூட சபைக்கு இட்டு போறியா? அல்லேலூயா. கட்டாயமா இட்டு போறாங்க, ஆட்டோ வச்சு இட்டு போறேன், வாங்க இட்டு வந்து பாரு. அன்னைக்கு பாஸ்டர் சொல்ற செய்தியை கேட்டு அவன் ரசிக்கப்பட்டுருவான். நான் பொய் சொல்ல, இது உண்மையாகவே நடந்தது ஒரு குடும்பத்தில். இந்த மெசேஜை கேட்டு அப்படியே செஞ்சு அவங்க குடிகார கணவன் ரட்சிக்கப்பட்டு பெரிய சாட்சியாக இருக்கான்.
அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? தயவு செய்து ஒருவரையும் பார்த்து நீ நரகத்துக்கு போவ அப்படின்னு சொல்லாது. ஏனென்றால் எந்த மனிதனையும் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற எந்த மனிதன் எவ்வளவு மோசமான ஆளா இருந்தாலும் சரி, எவ்வளவு பயங்கரமான ஆளா இருந்தாலும் சரி, எந்த மனிதனையும் உலகத்தில் வந்து பிரகாசிக்கிற சில வேளை நீ யாரும் ரொம்ப மோசமா ரட்சிக்கவே பட மாட்டான்னு சொல்றியோ, உனக்கு முன்னால அவன் ரட்சிக்கப்படுப்பாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? தயவு செய்து ஒருவரையும் பாவி என்று சொல்லாது. நம்மளும் ஒரு காலத்துல பாவியா இருந்தோம், கர்த்தர் நம்மளை ரட்சித்தார். அல்லேலூயா. அவங்க கிட்ட அன்பு காமி, ஏசப்பாவுடைய அன்பு காமி. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வராங்களா, அன்பா அவங்கள வரவே உட்காரவே. அல்லேலூயா. அவங்க கிட்ட ஏசப்பாவுடைய அன்பை பத்தி சொல்லு. ஆமென். வெள்ளப்படவ கட்டு, கைத்த காதுல இருக்குது அவரு. அல்லேலூயா. இது கிடையாது சுவிசேஷம். சுவிசேஷம் என்பது கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார், கிறிஸ்து எனக்காக ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். அல்லேலூயா. இப்போ ரத்தத்தை பத்தி ஒரு பாட்டு பாருங்க. ஏசப்பா ரத்தத்தை பத்தி. Yes,
கையை தட்டுவோம். அந்த ரத்தம் இல்லைன்னா நாம் ரட்சிக்கப்படுவது கூடாத காரியம். அந்த ரத்தம் இல்லைன்னா பரலோக வாழ்க்கை என்பது கனவு கூட காணப்பட முடியாத ஒரு காட்சியாக இருக்கும். அந்த ரத்தம் இல்லைன்னா நம்ம பாவம்லாம் நமக்குள்ளேயே இருந்து நம்மை அழிவுக்குள்ளாக நடத்தி இருக்கும். அந்த ரத்தம் இல்லைன்னா நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தார் தங்களுடைய பாவத்தில் மடிந்து போவது போல நாம் கூட நம்முடைய பாவத்தில் மடிந்து போயிருப்போம். அந்த ரத்தம் தான் நம்மை நீதிமானாக செய்தது. அந்த ரத்தம் தான் நமக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அந்த ரத்தம் தான் நமக்கு பரலோகத்தின் வாழ்க்கை கொடுத்தது. அந்த ரத்தம் தான் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்தது. நம்ம என்ன செஞ்சாலும் ஏசு ரத்தம் இல்லைன்னா ஒருத்தர் கூட பரலோகத்துல காலை கூட வைக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ரத்தத்துக்காக நன்றி சொல்லுவோமா? ஏசப்பா உங்க ரத்தம் எனக்கு போதும். ஏசப்பா உங்க ரத்தம் எனக்கு போதும். சொல்லுங்க, ஏசப்பா உங்க ரத்தம் எனக்கு போதும். சொல்ல மாட்டீங்களா? உங்க ரத்தத்தினால நான் கழுவப்பட்டதுனால நான் நீதிமான். பெண்ணா இருந்தா நீதி மாட்டின்னு சொல்லுங்க. உங்க ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டதால் நான் நீதிமான். உங்க ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டதால் நான் நீதி மாட்டி. உங்க ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டதால் நான் பரிசுத்தவான். உங்க ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டதால் நான் பரிசுத்தவாட்டி. உங்க ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டதால் நான் மனவாட்டி சபை. Hallelujah. 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 Now I'm going to tell you the second thing that was a blunder mistake in this prayer of this man. இந்த மனுஷனுடைய ஜெபத்தின் இரண்டாவது பெரிய தப்பு சொல்றேன் கேளுங்க. I cannot preach this thing because time is up. But I will tell what is the reason, the second reason for God rejecting his prayer. தேவன் ஜெபத்தை புறக்கணித்த இரண்டாவது காரணத்தை சொல்லுகிறேன். This man said, I thank thee not as other men or extortioners, unjust, adulterers, even as this publican. பரிசேயன் நின்ற அநியாயக்காரன், பரிகார உபச்சாரக்காரன், மற்ற மனுஷனை போல் ஏன் இந்த ஆயக்காரன் போல் இல்லாதனால் உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டான். When he said I am not extortioner, unjust and adulterer, okay, still it is okay. ஆண்டவரே நான் பரிகாரம் not okay, but கொஞ்சம் பரவாயில்லை, கொஞ்சம் மன்னிக்கலாம். பரிகாரன் அநியாயக்காரன் உபச்சாரக்காரன் நின்றது சொன்னானே அதையாவது கொஞ்சம் பொறுத்துக்கலாம், மன்னிச்சிடலாம். அதோடு முடிச்சிருந்தா கூட ஆண்டவர் கொஞ்சம் ஜெபத்தை கேட்டு இருக்கலாம். ஆமென். இவர் என்ன சொல்றாரு, அதோட அவர் முடிக்கல. என்ன சொல்றாரு? தமிழ்ல படிங்க தம்பி. இதோ இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால். பின்னால இன்னும் ஆயக்காரன் உள்ள வரலாம், வெளியே நிக்கிறான் தூரத்துல, அவனை காமிக்கிறாரு. இந்த ஆயக்காரனை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். எவ்வளவு நக்கல் உனக்கு. என்ன சொல்ற, நீ நல்ல பிள்ளை. அல்லேலூயா. உனக்கு எவ்வளவு நக்கல் இருக்கும். கர்த்தர்கிட்ட போயிட்டு உன்னை பத்தி பேசினா கூட பரவாயில்ல. அவன் பின்னால வெளியே உன்னை சர்ச்சுக்குள்ள கூட வரல, வெளியே உட்கார்ந்து அவனை காமிச்சு இவனை போல் நான் இல்லாதபடினா உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உன் ஜெபம் கேட்கப்படணும்னா மற்றவர்களை பற்றி குறை சொல்லாதே. ஆமென். நிறைய பேருக்கு இன்னைக்கு ஒரு கொஸ்டின் மார்க். நான் நல்லா தான் இருக்கிறேன், ஏன் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரு? ஆராய்ந்து பார். ஆமென். ஆமென். சில பார்த்தீங்கன்னா ஊழியன்னு சொல்லுவாங்க, காலையில ஜோனா போய் போட்டு வெளியே போவாங்க. வீடுடா போய் ஜோம் பண்ணா தப்பு கிடையாது, வீடுடா போய் ஆண்டவர் பத்தி சொன்னா தப்பு இல்லை. வீடுடா போயிட்டு அவங்கள பத்தி இவங்கள பத்தியமா உனக்கு தெரியுமா எஸ்தரு அவங்க ரெண்டாவது பொண்ணு சர்ச்சுக்கு வருது தெரியுமா உனக்கு? ஆமாடி, என்ன ரீசனு? நானும் கவனிக்கிறேன், ஒரு நாலு வாரமா அந்த பொண்ணு வரலையே. அவ எல்லாருக்கும் என்ன சொல்லியிருந்தா, அந்த பொண்ணு ஹைதராபாத்ல இன்ஜினியர் படிக்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டேன். ஆமா, அப்படிதான் என்கிட்ட சொன்னா. அதெல்லாம் சும்மா என்னாச்சு தெரியுமா, அது ஒரு பையனை தூக்கி ஓடிச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு குறை சொல்லிக் கொண்டு மற்றவர்களை வீடு வீடாக போய் அவர்களை குறித்து குற்றங்களை படித்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. ஆமென். இவன் ஜெபம் கேட்கப்படாது. அதான். அல்லேலூயா. அல்லேலூயா. இவனை பத்தி மாத்திரம் சொல்லியிருந்தா கூட கொஞ்சமாவது கர்த்தர் இறக்கம் காமிச்சிருப்பார். ஆனா இவருக்கு என்ன சொல்றாரு, மற்றவர்களை போல் அல்லாமலும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால். இந்த அவனை பத்தி உனக்கு என்ன, அவனை பத்தி உனக்கு என்ன? அல்லேலூயா.
வின்சென்ட்டை பத்தி உனக்குன்னா அவர் யோசிக்கிறார், தெரியாம வந்துட்டேன், எல்லாத்துக்கும் என்னதான் பிடிச்சிக்கலாம் அந்த ஆளு. கத்தருக்கு முன்ன விட உங்களுடைய பாட்டுல செம்ம அபிஷேகம், கர்த்தருடைய அபிஷேகம் நல்லா உங்களுக்குள்ள வளர்ந்து இருக்கிறது நான் பார்க்கிறேன். அல்லேலூயா, ஆமென், ஆமென். மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்கள், மற்றவர்களை குற்றப்படுத்தவர்கள் வீடு வீடாக போய் மற்றவர்களுடைய குற்றங்களை குறைகளை சொல்லி பறைசாற்றுகிறவர்கள், திரிகிறவர்கள் நாய்களை, பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு, அவர்கள் நாய்களை போல் ஊளையிட்டு திரிகிறார்கள். நாய்களை போல் ஊளையிட்டு அது மாதிரி பண்றவங்களுக்கு ஜெபம் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு இத பத்தி ரொம்ப பேசினா டைம் கிடையாது, பேசலாம் நிறைய விஷயம் இருக்கு, டைம் இல்ல. இரண்டாவது, I am going to now speak about just 5 minutes the next man who prayed. அடுத்த ஜெபித்த மனிதனை குறித்து 5 நிமிஷம் பேசுறேங்க. 5 நிமிஷம் தான். 13வது வசனத்துல இருக்கு, and the publican standing far off would not lift up so much as his eyes unto heaven, but smote upon his breast, saying, God be merciful to me a sinner. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றார். Hallelujah, hallelujah. Now comes the turn of the next man to pray. அடுத்த மனுஷன் ஜெபிக்கும் முறை வந்தது. Who is he? இவன் யார்? He is a publican. ஆயக்காரன். You know, in Israel at that time, அக்காலத்தில் இஸ்ரவேலிலே தெரியுமா உங்களுக்கு, the publicans are considered to be the worst of sinners. ஆயக்காரர்கள் தான் கொடிய பாவிகளாய் கருதப்பட்ட காலம். Most of these publicans are Jewish people. பெரும்பாலான ஆயக்காரர்கள் யூதர்கள் தான். But ஆனால் the own Jewish brother don't like them. சொந்த யூத சகோதரருக்கு அவங்களை பிடிக்காது. சொந்த யூத சகோதரன், இவனும் யூதன் தான், அவங்களும் யூதன் தான், ஆனா இவனுக்கு அவனை பிடிக்காது. ஆமென். அவன் தான் பெரிய பாவின்னு யோசிப்பாங்க. எதுக்கு தெரியுமா? இந்த ஆயக்காரன் என்னப்படுகிற யூதர்கள் ரோம ராஜ்யத்தில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு வட்டி வரி வசூலிக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக தன் சொந்த சகோதரர்கள் என்றும் பாராமல் யூத ஜனங்களை சித்திரவதை செய்து அவர்களை இம்சப்படுத்தி அநியாய வரி அவர்களிடத்துல பிடுங்கி அதை யாருக்கு செலுத்துவார்கள்? ரோமர்களுக்கு. அதனால யூதர்களுக்கு இந்த ஆயக்காரர்களை பிடிக்கவே பிடிக்காது. அதனால இயேசு கிறிஸ்து சகை ஆயக்காரர் வீட்டுக்கு போகும்போது எல்லாம் மூஞ்ச மூத்தாங்க, இவன் பாவம் தெரியாது அவருக்கு. நான் அல்லேலூயா, அல்லேலூயா. So this man was thinking the same. இந்த மனுஷன் அப்படியே நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஆயக்காரன் பாருங்க, ஆமென், Bible says that he never had guts to go into the temple of God. ஆலயத்துக்குள்ள போக கூட அவன் துணியவில்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு நான் யோசிச்சேன்? You know, maybe you would have thought like this. I am the worst sinner. There is no sinner like me. I know the temple of the living God is the house of God. House of the most holy God. Hallelujah. I am a worst sinner. I am not worthy to get into his temple. I am not worthy to get into the holy temple of my God. So he never went into the temple. Stood far off. Another word says, he never even lifted up his eyes to the heavens. I thought, why? Maybe you would have thought in his heart like this. The heaven is the throne of the most holy God. I am a worst sinner. I am a worst sinner. I am not, how can I dare enough to lift up my eyes to the holy throne, which is the heavens, which is the holy throne of God. Hallelujah, 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 hallelujah. Thinking like that. Bible says, thinking like that. Bible says, he beat his hand on his breast. மார்பில் அடித்து நாம கதறி அழுறோம். தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும். அப்படியே மார்பில் அடிச்சு அழுறாங்க. வானத்தை நோக்கி பார்க்கிறதுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா வானம் தேவனுடைய சிங்காசனம். ஆலயத்துக்குள்ள போற தைரியம் இல்லை. ஏன்னா அது தேவனுடைய பரிசுத்தமான வீடு. நான் பாவி, என்னால ஆலயத்துக்குள்ள போறது எனக்கு தகுதி இல்லை. வானத்தை பார்க்க தகுதி இல்லை, நான் பாவி. அழுறா, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரையா.
Bible says, வேதம் சொல்லுகிறது not the Pharisee. பரிசேயன் அல்ல, God made this man the righteous and sent him to her. இந்த ஆயக்காரனை தேவன் நீதிமானாய் மாற்றி வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். Hallelujah. 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 Bible says, one who hides the sin shall not prosper. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். The wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணம். Hallelujah. Hallelujah. I tell you, nobody in this world, can say, I have not sinned against God. தேவனுக்கு எதிராக நான் பாவம் செய்ததே இல்லை இந்த உலகத்தில் யாரும் சொல்லவே முடியாது. Everyone in this world is born in sin. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாவத்தில் பிறந்தவர்களே. We carry the genetic blood, which is the sinful blood of Adam and Eve. ஆதாம் ஏவாளின் பாவ ரத்தத்தின் மரபணுவை தான் நம்முடைய ரத்தத்தில் சுமக்கிறோம். Hallelujah. Hallelujah. We have sin in our flesh, sin in our blood. நம்முடைய மாம்சத்திலும் பாவம் இருக்கிறது, நம்முடைய ரத்தத்திலும் பாவம் ஊறி இருக்கிறது. That's why no man can say I have not sinned. அதனால தான் பாவம் செய்யவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. The danger of sin is பாவத்தின் ஆபத்து என்ன? death. மரணம். What death? என்ன மரணம் அது? எல்லாரும் மரிக்கிறாங்க, அந்த மரணம் கிடையாது. அந்த மரணம் எல்லாருக்கும் வரும். ஆமென். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு வரும், ரட்சிக்கப்படாதவங்களுக்கு வரும். அந்த மரணத்தை பத்தி நான் பேசுறேன். இங்க பாவத்தின் சம்பளம் மரணம் என்றது எல்லா மனிதருக்கும் சரீரத்தில் நேருகிறது. அந்த மரணம் அல்ல. அந்த மரணத்துக்கு பிறகு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு இன்னொரு மரணம் இருக்கு. அது ஆத்தும மரணம். அதுக்கு பேரு இரண்டாவது மரணம். அல்லேலூயா. அந்த இரண்டாவது மரணம் என்னன்னா, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படாதவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இந்த பூமியில் சிலுவை மரணத்தை வேண்டாம் என்று சொல்லி இயேசுவின் இரத்தத்தை வேண்டாம் என்று சொன்னவர்கள் இந்த இரண்டாவது மரணத்துக்கு தப்பிக்க முடியாது. இந்த இரண்டாவது மரணம் என்னன்னா, அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில கொண்டு போய் போடுவார்கள். சதா காலங்களும் முடிவே கிடையாது. அங்க போறவங்க திரும்பி வரவே முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் அழுதா இருந்தா இங்கே அழுவணும். உன் பாவத்துக்காக அழுதா இருந்தா இங்கே அழுவணும். அல்லேலூயா. நீ செத்துட்ட பிறகு இன்னும் அழுதாலும் இறக்கம் கிடைக்காது. அல்லேலூயா. பாவத்துக்காக மனம் திரும்புறவர்கள் இங்கே மனம் திரும்பணும், பாவத்துக்காக அழுகிறவர்கள் இங்கே அழ வேண்டும். அல்லேலூயா. சாவும் போது எந்த மனுஷனா இருந்தாலும் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒண்ணு, இங்க கண்ணை மூடினா இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகத்தில் கண்ணை திறப்பார்கள். இயேசு முன்னாக கண்ணை திறந்து நிரப்பார். இல்லை என்றால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுவின் பிள்ளையாக மாறாதவர்கள், இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படாதவர்கள் இங்க கண்ணை மூடினா ஸ்ட்ரைட்டா பாதாளம், கீழே பாதாளத்துக்கு போடும். இந்த பாதாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விழுந்து போன தூதர்கள் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற இடம். அல்லேலூயா. இன்னும் நம்ம வாசல சொல்ல போனா பேய் பிசாசுங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அது அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். அந்த இடத்துல ஒரு ஐஸ்வரன் செத்துட்டு போயிட்டு அப்படி மேல பாக்குறான். ஆபிரகாம் மடியில, அவன் வீட்டு முன்னால பிச்சை எடுத்து இந்த லாசரஸ் ஆபிரகாம் மடியில உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கிற. அங்க இருந்து கூப்பிடுறோம், ஐயா உங்க விரல்ல அப்படி தண்ணியை துவச்சி ஒரே ஒரு சொட்டு எனக்கு அங்க இருந்து அனுப்புங்க. அப்ப ஆபிரகாம் சொல்ற, மகனே அங்க இருக்கிறவர்கள் இங்கு வராதபடி, இங்க இருக்கிறவர்கள் அங்க போகாதபடிக்கு மத்தியில என்ன இருக்கு? பெரும்பிளவு. அல்லேலூயா. நானே உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்க முடியாது. சரி, அது கிடைக்கல. உன்னோட இரண்டாவது விருப்பத்தை சொல்லுகிறான். ஐயா, இந்த இடம் மாதிரி பயங்கரமான இடம் எதுவுமே கிடையாது ஐயா, பயங்கரமா இருக்கு, அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். எனக்கு 5 சகோதரர்கள் பூமியில இருக்கிறாங்க, அவங்க இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது. அல்லேலூயா. தயவுசெய்து உங்க மடியில இருக்கிற அந்த லாசரு செத்துட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் பூமிக்கு அனுப்புங்க. அவன் போய் சொன்னா அவங்க நம்புவாங்க. அப்ப அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, பூமியில என் தீர்க்கதரிசிகளான இம்மானுவேலு, கல்பனா இம்மானுவேலு, அப்புறம் போவாசு, லீலாமானா இருக்கிறாங்க. அவங்க சொல்றது அவங்க கேட்கலன்னா, இங்க மரித்தவர்கள் இருந்து ஒருத்தர் அனுப்புனா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? செவிமடுக்க மாட்டார்கள், மனம் திரும்ப மாட்டார்கள். அப்ப என்னன்னா, அந்த பாதாளத்தில் இருக்கிறவர்கள் தன் சொந்தக்காரர்கள் அங்க வரக்கூடாது என்று விரும்புகிறார். ஏன்னா அவ்வளவு பயங்கரமான அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடம். அல்லேலூயா.
அந்த இடத்திற்கு உங்களை தப்புவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு உலகத்துல வந்தார். ஆமென். 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 ஏன்னா ஒரு மனுஷன் பாவம் மன்னிக்கப்படாம பாவத்துல செத்தானா ஸ்ட்ரைட்டா தான் போவான். அல்லேலூயா. அது கர்த்தர் மனுஷனுக்காக படைக்கல, பேய்களுக்காக படைத்தார். ஆனால் இயேசு தேவனுடைய குமாரனை வேண்டாம் என்று ஒதுக்கிறவர்கள், அவர் ரத்தத்தால் கழுவப்படாதவர்கள், வேற வழியே கிடையாது. அவர் அன்புள்ளவரா இருக்கிறதுனால தான் நமக்கு ஒரு வழி ஏற்படுத்தினார் தப்பித்துக் கொள்வதற்கு. ஆனா அந்த வழியை வேணாம், எனக்கு இயேசு வேணாம், நான் இருக்கிற மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா இந்த பாதாளத்துக்கு யாரா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தப்பிக்க முடியும். ஆமென். இதை பத்தி சொல்லணும்னா எனக்கு 2 hour வேணும், ஆனா டைம் இல்லை. சரி, பாதாளம் தான் கடைசி கேட்டா பாதாளம் கடைசி கிடையாது. இயேசு கிறிஸ்து வந்து வெள்ளை சிங்காசனம் தான் கடைசி நியாய தீர்ப்பு. மரித்தவர்கள் எல்லாம் எழுந்து அந்த இது முன்னால் நிற்பாங்க. அந்த கடைசி நியாய தீர்ப்பு முடிந்த உடனே வேதம் சொல்லுகிறது பாதாளமும் மரணமும் அக்கினி கடல்ல தள்ளப்பட்டது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல பயப்படாதீங்க, உங்களுக்கு பயமுத்துக்காக சொல்றேன். ஆனா இதுதான் உண்மை. என்னன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க. ஒரு பிரியாணி செய்வீங்கன்னு வச்சுங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்வீங்க, அரிசியை ஒரு இடத்துல தண்ணியா எடுத்து வச்சுக்குவீங்க, ரைட்டா? அரிசியை என்ன பண்ணுவீங்க, எடுத்து வச்சு இன்னொரு பெரிய குண்டான்ல என்ன செய்வீங்க, மசாலாலாம் போட்டு நல்லா கொதிக்க வைப்பீங்க. எடுத்தோடனே அரிசி இதெல்லாம் போட மாட்டீங்க, ரைட்டுங்களா? அது நல்லா கொதி வந்த பிறகு இந்த அரிசியும் அப்புறம் சிக்கனையும் தூக்கி, இந்த அரிசி சிக்கன் தான் பாதாளம். இந்த கொதி வந்து பார், அதுதான் அக்னி கடல், அதுதான் நரகம். ஆக்சுவலா நரகம்ன்றது அக்னி கடல். அப்போ இயேசு கிறிஸ்துவின் கடைசி ஞாயிற்று முடிந்த உடனே எப்படி இந்த அரிசியும் இந்த சிக்கனையும் தூக்கி அந்த கொதிக்கிற அந்த மசாலால போடுறாங்களோ, அது மாதிரி பாதாளத்தில் இருக்கிறவர்களையும் மரணத்தையும் தூக்கி எதிர போடுவாங்க, நித்திய ஆக்கினையாகிய அக்னி கடல்ல தூக்கி போடுவார்கள். அங்கே சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள். அங்கே போகிறவர்கள் மறுபடியும் வரத்துக்கு சான்ஸே கிடையாது, அவங்களை யாரால ரட்சிக்க முடியும். இது சத்தியம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்த இடத்துக்கு நீங்க போனோன்னு ஏசப்பாக்கு பிரியம் கிடையாது. ஏனென்றால் அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளவர். எப்படியாவது உன் ஆத்துமாவை ரட்சித்து எப்படியாவது உன்னை மோட்சத்துக்கு கொண்டு போனன்னு ஏசப்பா விரும்புறார். அல்லேலூயா. அதுக்காக தான் அவர் ரத்தம் சிந்தினார். உன்னை மோட்சத்துக்கு கொண்டு போகிற ஒரே ஒன்று இயேசுவின் ரத்தம். ஆமென். இயேசுவின் சிலுவை மரணம். ஆமென். அல்லேலூயா. அப்படியே ஏற்றி நிற்போம் பாருங்க. Thank you Lord. இவ்வளவு நேரம் சிரிச்சோம், ஆனா இப்ப கொஞ்சம் சிந்திக்கணும். அல்லேலூயா. சிரிக்கும் போது சிரிக்கணும், சிந்திக்கும் போது சிந்திக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தால் பரவாயில்லை, ஆனால் இன்னும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படவில்லை, என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் எனக்குள் இல்லை என்று சொன்னால் உங்களுக்காக தான் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். எப்படியாவது நீ அந்த அக்கினி கடலுக்கு தப்பிக்கொள்ள வேண்டும், எப்படியாவது நீ அந்த நரகத்துக்கு தப்பிக்கொள்ள வேண்டும், அந்த பாதாளத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் நம்ம சொல்ல முடியாது, இன்னைக்கு இருக்கணும் நாளைக்கு என்ன ஒண்ணு யாருக்குமே தெரியும். 6லும் சாவு 100லும் சாவு. வெளியே போறாங்க, வரும்போது பணமா வந்து சேர்றாங்க. வெளியே போறாங்க, மறுபடியும் வரும்பொழுது பிணமாக வருகிறார்கள். கடவுள் கொடுக்கிற இந்த தருணத்தை நீ விட்டு விட்டால் பின்னால் கண்ணீர் விடுவாய். இன்னும் நான் ரட்சிக்கப்படல, இன்னும் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்ட அனுபவம் எனக்கு இல்ல, ஆனா இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், நான் கூட பரலோகத்தின் பிள்ளையாக மாற விரும்புகிறேன், அந்த பாதாளத்துக்கு நான் போக விரும்பவில்லை, அந்த நரகத்துக்கு நான் போக விரும்பலையா, என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேண்டும், எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், ஏசப்பா பிள்ளைய நான் மாற வேண்டும் சொல்ற மாதிரி கை வைத்தேன். அல்லேலூயா.